குட் மார்னிங் ஆல். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்களா? சி ஆட்டர். சி ஆட்டர். So that is which marine mammal uses stones as tool to break open hard-shelled prey like clams and sea urchins while floating on its back? Sea otter. Sea otter என்ன பண்ணுனா இந்த மாதிரி பேக் சைடில் படுத்துக்குது இல்லை? ஆக்சுவலி இந்த மாதிரி கொஞ்சம் படுத்துக்கிட்டா நீந்துறவங்களுக்கு தெரியும். படுத்துட்டா அப்படியே அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கலாம். இப்படி நீந்தினா தான் கஷ்டம். பட் இப்படி படுத்துக்கிட்டு ஜாலியாக ஃப்ளோட் ஆகலாம். நல்லா சன்லைட் வாங்கிட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக படுத்துக்கும். நீங்க கல் எடுத்து வச்சிருக்கா, இந்த கிளாம்ஸ் எல்லாம் எடுத்து கல் மேலே ஷெல்லாம் ஹார்டாக இருக்கும்ல, கல்லை வச்சு உடச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு சன்லைட்டை வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக கீழே கீழே சில்லுன்னு இருக்கும். மேலே அப்படியே சூடாக வரும். அப்படியே ஜாலியாக அப்படி வாழ்ந்துக்கும். ஸோ ஆன்சர் இஸ் சி ஆட்டர். ஓகேங்களா? அண்ட் தென் கவலைப்படுவீங்களான்னு தெரில. ஸோ இந்த இந்த டெஸ்ட்டில் ஏதாவது மார்க் கம்மியாக வந்துருந்துச்சுன்னா ஏதாவதுன்னா கவலைப்பட வேணாம்னு சொல்ல வந்தேன். பட் கவலைப்படுவீங்களான்னு தெரில படுறவங்களுக்கு. ஓகேங்களா? படுறவங்களுக்கு. ஏன்னா ஏதாவது புதுசாக இருக்கும், ஏதாவது நம்ம பெருசாக ஆல்ரெடி நமக்கு தெரியாத விஷயமா இருக்குது, அதில் தப்பாகுது, மார்க் கம்மியாக இருந்தால் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அதான் அது தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். Statement 1. Forest Rights Act 2006 empowers forest dwelling communities to claim individual and community rights over forest land and minor forest produce. ஆமாவா? எஸ். ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் கிவ்ஸ் போத் தி ரைட்ஸ். இண்டிவிஜுவல் ரைட்ஸும் கொடுக்குது, கம்யூனிட்டி ரைட்ஸும் கொடுக்குது டு எம்பவர் ஃபாரஸ்ட் dwelling people தான் இல்லையா? ஸோ த ஆக்ட் சிக்ஸ் டு restore customary rights of forest communities and promote their role in sustainable forest management. கரெக்டா? ஆன்சர் ஏதானே? பிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. அதனால தான் அவங்களோட கஸ்டமரி ரைட்ஸை ரீஸ்டோர் பண்ணணும், நம்ம இவ்வளோ காலமாக கொடுத்த இன்ஜஸ்டிஸ்க்கெல்லாம் சரி பண்ணிடணும், ஒரு பரிகாரம் பண்ணிடணும் அப்படின்னு வந்தது தான் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக கொடுத்தது தான் இது. ஸோ அதனால் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? டைரெக்டாக கேட்டது தான். பட் என்னன்னா ஆக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டமாயிரும். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஸோ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்து இண்டிவிஜுவல் ரைட்ஸையும் கொடுக்குது, ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி ரைட்ஸையும் கொடுக்குது. இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ட்ரைபலோ இல்லை ஃபாரஸ்ட் வெல்லிங் கம்யூனிட்டியோ, அது அதர் ஃபாரஸ்ட் வெல்லிங் கம்யூனிட்டியோ யாரோ ஒருத்தவங்க அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான ரைட்ஸையும் கொடுக்குது. அங்கே ஸ்டே பண்ணலாம், அவங்க வீடு கட்டிக்கலாம், அங்கே அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். இதெல்லாம் இண்டிவிஜுவல் ரைட்ஸில் வந்துடும். கம்யூனிட்டி ரைட்ஸ் ஆஸ் பர் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் ட்ரைபல்ஸும் அதர் ஃபாரஸ்ட் வெல்லிங் கம்யூனிட்டிஸும் அங்கே கிரேசிங் பண்ணலாம், கிரேசிங் ரூட் ஆக்சஸ் பண்ணலாம், மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்டை கலெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் கம்யூனிட்டி ரைட்ஸ். ஸோ இதுதான் இண்டிவிஜுவல் ரைட்ஸையும் கொடுக்குது, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் மீன்ஸ் கம்யூனிட்டி ரைட்ஸையும் தருது. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் FRA 2006 டு ட்ரைபல் பீப்புள்ஸ் அண்ட் அதர் ஃபாரஸ்ட் வெல்லிங் கம்யூனிட்டி ரெண்டு பேர்த்துக்குமே இதை வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இதனால தான் கொடுக்குறோம். ஸோ அவங்களோட கஸ்டமரி ரைட்ஸை ஸோ என்ஷூர் பண்ணுறதுக்காக, அவங்களோட இன்வால்மெண்ட் இன் கன்சர்வேஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்காக, அதுக்காக தான் தரும். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சிகாடா சிலுவண்டு அதான் பிக்சரில் இருக்கு இல்லையா? ஸோ இதை கொஞ்சம் வில்லேஜில் இருந்தால், வில்லேஜில் ஹில்லி ரீஜனில் அங்கெல்லாம் இருந்தால் தெரியும். ஏதாவது வீட்டுக்கு பக்கத்தில் மரம் இருந்துச்சுன்னா அந்த உட்காந்துரும், கத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி காது அப்படியே இந்த இயர் ட்ரம் ரப்சர் ஆயிரும், அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும். ஆல்வேஸ் கத்திட்டு காடுகளில் கொஞ்சம் தெரியும், காட்டு பக்கம் போனால் தெரியும். ஸோ கத்தும் சிகாடாஸ். ஸோ சிகாடாஸ் ஆர் நோன் ஃபார் தயர் பீரியாடிக் மாஸ் எமர்ஜென்ஸ். ஆமாம், எப்பயாச்சும் என்ன ஆகுனா திடீர்னு பயங்கரமாக பாப்புலேஷன் ஜாஸ்தியாயிரும், ரொம்ப பாப்புலேஷன் ஜாஸ்தியாயிரும். பாப்புலேஷன் பயங்கரமாக ஜாஸ்தியாக அப்போ ஒரு ஒரு மாஸ் அவுட் பிரேக் வந்து ஒரு பயங்கரமாக இந்த இதெல்லாம் நடந்தது இல்லை, லோக்கஸ்ட் லோக்கஸ்ட் அந்த மாதிரி ஒரு மாஸ் மாஸ் எமர்ஜென்சி வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சிகாடாஸ் எமர்ஜ், இது எல்லாமே ஸ்பீஸ் எல்லாமே நியூஸில் இருக்கிறது மட்டும் தான்ப்பா எடுத்திருக்கோம். எல்லாமே நியூஸில் இருக்குது, எவ்ரி திங் வந்து நியூஸில் இருக்கிறது அந்த மாதிரி தான். ஸோ சிகாடாஸ் எமர்ஜ் எவ்ரி இயர் இன் லார்ஜ் நம்பர்ஸ் டு கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள். எவ்ரி இயர்லாம் எமர்ஜ் ஆகாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசு, இதை நான் படித்தது இல்லை அப்படின்னா தப்பாயிட்டு போகுது, பரவாயில்ல, மார்க் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எவ்ரி இயர்லாம் எமர்ஜ் ஆகாது, எப்பயாச்சும் மேபி ஒரு 5-6 இயர்ஸ், சம்டைம்ஸ் ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் கழிச்சு, 17 இயர்ஸ் கழிச்சு, அந்த மாதிரிலாம். தெர் இஸ் நோ ஃபிக்ஸட் பீரியாடிக்கல் கேப். எப்பயாச்சும் எமர்ஜ் ஆகும். அது 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம், இல்லை 5 வருஷம் கழிச்சு கூட வரலாம். அது மாதிரி திடீர்னு ஒரு மாசா பயங்கரமாக எமர்ஜ் ஆகும். ஓகேங்களா? இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் சி. ஆன்சர் இஸ் சி. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
How many of the above organizations என்னாச்சு? பீரியாடிக்னா ஃபிக்ஸட் பீரியாடிக்கல் இன்டர்வல் வேற, பீரியாடிக்கல் இன்டர்வல் வேற. மீன்ஸ் ஃபிக்ஸட் பீரியாடிக் இன்டர்வல் வேற. பீரியாடிக் எமர்ஜென்சினா அப்பப்போ வரும். பட் அந்த ஃபிக்ஸட் பீரியாடிக் இன்டர்வல்னா 5 இயர்ஸ் ஒன்ஸ், 10 இயர்ஸ் ஒன்ஸ், எவ்ரி இயர் அந்த மாதிரி. ஸோ அது ஃபிக்ஸட். நம்ம இந்த ஐயூசின்னு இருக்கும்போது நான் அந்த வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபிக்ஸட் பீரியாடிக்கல் இன்டர்வெல்ல அப்டேஷன்லாம் நடக்காது. அப்பப்போ நடக்கும். அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ பீரியாடிக்னா அப்பப்போ. பட் ஃபிக்ஸட் பீரியாடிக்கல் இன்டர்வெல்லா இல்ல நான் ஃபிக்ஸட் இன்டர்வெல்லா அதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இது ஃபிக்ஸட் பீரியாடிக்கல் இன்டர்வல் கிடையாது. ஓகே. பட் அப்பப்போ எமர்ஜென்சி நடக்கும். பட் ஆனால் கரெக்டாக கேப் வந்து இருக்குமான்னு தெரியாது. ஆனால் அதே மாதிரி எவ்ரி இயர் நடக்குமா அதுவும் தப்பு. எவ்ரி இயர்லாம் நடக்காது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின். தெர் இஸ் ஐபேட் அலையன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் ஆக்சுவலி ஆல் த above இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆல் தி above தி கரெக்ட் ஆன்சர். என்னங்க டவுட்டு? ஆன்லைனில் புரிஞ்சுதுங்களா? எஸ். கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது கண்ணில் பட்டுச்சா? ஸோ இந்த ஐபேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி என்னன்னா ஐயூசிஎன் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம். ஐயூசிஎன் கிரியேட் பண்ணது கிடையாது. ஐயூசிஎன் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. வேர்ல்டுல நிறைய ஸ்பீசிஸ் வந்து இருக்கு. நிறைய ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்து இருக்கு. அது போக நிறைய பயோடைவர்சிட்டி அது ப்ரொடெக்டட் ஏரியான்னு சொல்ல முடியாது. அது நேஷனல் பார்க்கோ, வைல்ட் லைஃப் சாங்சுரியோ இல்ல டைகர் ரிசர்வ் அந்த மாதிரி இல்ல. பட் ஒரு கீ பயோடைவர்சிட்டி ஏரியா. அங்க வந்து பயோடைவர்சிட்டி ரிச்சான ஏரியாஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ப்ரொடெக்டட் ஏரியா ஒரு லா கீழ ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும்ல. நேஷனல் பார்க்காவோ, வைல்ட் லைஃப் சாங்சுரியோ, ரிசர்வ் ஃபாரஸ்டாவோ, ப்ரொடெக்டட் ஃபாரஸ்டாவோ அந்த மாதிரி ஏரியாஸ் இருக்கு. ஸோ ப்ரொடெக்டட் ஏரியா கிடையாது. ஆனால் ஒரு பயோடைவர்சிட்டி ரிச்சான ஏரியா. அந்த மாதிரி ஏரியாஸும் சிலது வந்து இருக்கு. இன்னும் நம்ம டிக்ளேர் பண்ணது கிடையாது. ஏன்னா நம்ம த்ரெட் இருந்தா தானே டிக்ளேர் பண்ணுவோம். எஸ். ஸோ அப்புறம் கீ பயோடைவர்சிட்டி ஏரியாஸ் இருக்கு. நிறைய ஸ்பீசஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம கன்சர்வேஷனுக்கு எஃபர்ட் எடுக்கிறோம். பட் ஐயூசிஎன் என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு கொஞ்சம் அசஸ் பண்ணணும்ல. அசஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அப்பதானே ஒரு அக்கவுண்டபிலிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அதனால தெர் இஸ் ப்ரொடெக்டட் ஏரியாஸ், கீ பயோடைவர்சிட்டி ஏரியாஸ் அண்ட் தென் ஸ்பீசஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்பீசஸ். இதோட அசஸ்மெண்ட்டை அசஸ் பண்ணுறதுக்காக இதோட இதோட ப்ராக்ரஸை இதோட அந்த கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸை, கன்சர்வேஷன் ப்ராக்ரஸை, கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸை அசஸ் பண்ணுறதுக்காக ஐயூசிஎன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரப்போஸ் பண்ணி லேட்டராக இவங்க 4 பேரும் சேர்ந்து உருவாக்கின இன்ஸ்டிடியூஷன் தான் ஐபேட். ஓகேங்களா? ஐபேட் அலையன்ஸ். ஸோ தட் இஸ் இன்டகிரேட்டட் பயோடைவர்சிட்டி அசஸ்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவோம். இன்டகிரேட்டட் பயோடைவர்சிட்டி அசஸ்மெண்ட் டூல். ஸோ இதான் வந்து ஐபட் இன்டகிரேட்டட் பயோடைவர்சிட்டி அசஸ்மெண்ட் டூல். அந்த இன்டகிரேட்டட் பயோடைவர்சிட்டி ஸோ ஸ்பீசஸை அசஸ் பண்ணுறோம், ப்ரொடெக்டட் ஏரியாஸை அசஸ் பண்ணுறோம், கீ பயோடைவர்சிட்டி ஏரியாஸையும் அசஸ் பண்ணுறோம். அதனால இன்டகிரேட்டட் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறோம். ஓகேங்களா? ஸ்பீசஸ், ப்ரொடெக்டட் ஏரியாஸ், கீ பயோடைவர்சிட்டி ஏரியாஸ் இது மூணையும் அசஸ் பண்ணுறோம். ஒரிஜினலி இந்த ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணது ஐயூசிஎன். பட் ஸ்டார்ட் பண்ணது இவங்க 4 பேரும் சேர்ந்து தான். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல், கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல், ஐயூசிஎன், யுஎன்இபியோட வேர்ல்டு கன்சர்வேஷன் மானிட்டரிங் சென்டர். ஸோ இவங்க 4 பேரும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த ஐபேட் அலையன்ஸ். ஓகேங்களா? எஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆக்சுவலி ஆல் 4. அடுத்த கொஸ்டின். ஸோ இது போட்டிருப்பீங்கல்ல, என்ன ஆன்சர் போட்டீங்க? பேர்ட்ஸ். எனக்கு ஆக்சுவலி நேத்து உட்காந்து படிக்கும்போது தான் ஷோல கிளின்னு வச்சுட்டோமே, கிளிய வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் அதான் சரி வெட்டுக்கிளி இருக்கு, வெட்டுக்கிளி என்ன கிளியா என்ன? அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல. வெட்டுக்கிளி ஆக்சுவலி இன்செக்ட் தானே. லாஸ்ட் இயர் கொஸ்டின் அதுல ஃப்ராகோஃபர் லாஸ்ட் முந்தின வருஷம் கொஸ்டின். சரி ஓகே அப்புறம் மனசு தேத்திட்டேன். சரி ஓகே வெட்டுக்கிளி ஒன்றும் கிளி இல்லைல்ல. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதற்கு வந்தா சந்தோஷம் நான் விட்டுட்டேன். ஸோ பட் ஆக்சுவலி ஷோல கிளியை வச்சு ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். பேர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சூப்பர். பட் இந்த மாதிரி அங்கே பார்க்காதீங்க. ஓகே. மெட் இந்த 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 அந்த ஆல்வேஸ் சொல்லுவேன் இந்த கொஞ்சம் முடிகிறது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த லாஃபிங் த்ரஷ் அந்த த்ரஷ்னு முடியலாம் ஜெனரலி பேர்ட்ஸ். ஸோ நீல்கிரி லாஃபிங் த்ரஷ்லாம் எண்டமிக் டு நீல்கிரிஸ் அது ஆக்சுவலி. அங்கே அங்கே வந்து அந்த சைட்டிங் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த பேர்ட் வந்து ரேராக தான் இருக்குது. பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரேராக தான் கிடைக்குது. ஸோ நீல்கிரி லாஃபிங் த்ரஷ், ஸோ அஷாம்பு லாஃபிங் த்ரஷ், ஸோ அண்ட் தென் ஒயிட் பெல்லிடு ஷோலக்கிளி இதெல்லாம் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஸோ ஃபங்க்ஷனல் டி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னது? ஃபங்க்ஷனல் டி எக்ஸ்டென்ஷன்னா ஆக்சுவலி டோடோ கல்வாரியா இருக்குல்ல. சாரி ஃபங்க்ஷனல் டி எக்ஸ்டென்ஷன் ஆமாம். ஸோ டோடோ கல்வாரியா கதை சொல்லியிருந்திருப்பேன்ல. ஸோ தட் இஸ் மறந்துருச்சு. டோடோவும் கல்வாரியாவும் மியூச்சுவலிசம்ல இருந்ததா? டோடோ மொரீஷியஸ்ல இருந்து எக்ஸ்டிங்க்ட் ஆன பேர்ட் ஸ்பீசஸ். ஸோ கல்வாரியா ட்ரீ எக்ஸ்டிங்க்ட் ஆக போகிற ஸ்பீசஸ் இருக்கு. ஸோ ஆக்சுவலி என்னன்னா கல்வாரியாவோட ஃப்ரூட்ஸை டோடோ சாப்பிடும்.
கல்வா கல்வாரியோட சீட்ஸ் வந்து டோடோவோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகி வரும்போது, கொஞ்சம் ஷெல்லும் பிரேக் ஆகும். அப்புறமா தான் அது வந்து ஜெர்மினேஷனே நடக்கும். ஸோ, கல்வாரியா ட்ரீயோட ஜெர்மினேஷன் நடக்கணும்னா, அந்த பழத்த டோடோ சாப்பிடணும். டோடோ சாப்பிட்டா மட்டும் தான் ஜெர்மினேஷன் நடக்கும். அதர்வைஸ் ஜெர்மினேஷன் வந்து நடக்காது. ஓகேங்களா? ஏன்னா, அதோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட்டுக்கு அது போகணும். அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் வழியா போகும்போது சம் சேஞ்சஸ் வருமா? சம் என்சைம் அந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது சேஞ்சஸ் வருமா? பிளஸ் அது என்ன பண்ணும் அப்டின்னா, லேட்டரா அந்த சீடோட அந்த சீடு கவர உடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பிளஸ் ஜெர்மினேஷனையும் ப்ரமோட் பண்ணும். ஸோ, அதனால என்னன்னா, கல்வாரியா ட்ரீ டோடோக்கு ஃபுட்ட குடுக்கும். டோடோ கல்வாரியா ட்ரீயோட ரீப்ரொடக்ஷன என்ஷூர் பண்ணும். இதுதான் அவங்க 2 பேத்துக்கும் நடுவுல நடந்த மியூச்சுவலிசம். பட் என்னாச்சு அப்டின்னா, ஒரு பீரியட்ல டோடோ வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. இப்போ டோடோ எக்ஸ்டிங்க்ட் ஆனதால கல்வாரியால ரீப்ரொடக்ஷனே நடக்கல. ஏன்னா டோடோ சாப்பிடணும்ல. கல்வாரியா ட்ரீயோட ஃப்ரூட்ஸ டோடோ சாப்பிட்டா மட்டும் தான் கல்வாரியா ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். பட் டோடோ எக்ஸ்டிங்க்ட் ஆகி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா, கல்வாரியால இருக்கிற எந்த கல்வாரியா ட்ரீலயும் ரீப்ரொடக்ஷனே நடக்கல. காய் வைக்குது, பழம் வைக்குது, நடக்குது. மீன்ஸ் அதாகுது. ஆனா புதுசா ஒரு செடி கூட வளரல. ஸோ இப்ப என்ன பண்றது? விட்டா கல்வாரியா மீன்ஸ் அந்த கல்வாரியா ட்ரீ எக்ஸ்டிங்க்ட் ஆகும். கல்வாரியா ட்ரீ எக்ஸ்டிங்க்ட் ஆச்சுன்னா, அத நம்பி வாழ்ற பல ஸ்பீசிஸ்க்கு வந்து ஒண்ணு எக்ஸ்டிங்க்ட் ஆகும். இல்லன்னா காம்படிஷன் ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி ஆகும். அப்புறம் அது அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து வர ஆரம்பிக்கும். பயங்கரமா பயோடைவர்சிட்டி லாஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ, அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அங்க உள்ள ரிசர்ச்சர்ஸ் வந்து டோடோவ ரீகிரியேட் பண்ணணும். ஆனா, அது டோடோ எக்ஸ்டிங்க்ட் ஆகும்போது ஜீன் பேங்க்லாம் இல்ல. ஜீன்ஸ சேவ் பண்ணி வச்சிருந்தா, நம்ம வந்து இப்ப டோடோவ ஈஸியா ரீகிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இல்ல. ஸோ, டோடோவோட குளோசஸ்ட் ரிலேட்டிவ் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கசின். அது வந்து எங்க இருக்காமா? பிலிப்பைன்ஸ்ல இருக்காமா. ஸோ, அதோட ஜீன எடுத்து கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணி டோடோவ ரீகிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அந்த அந்த கொஞ்சம் ஜீன் அந்த டோடோவோடது எப்படி இருந்திருக்குமோ அந்த மாரி. ஸோ அந்த நியரஸ்ட் க்ளோசஸ்ட் ரிலேட்டிவோடது இத எடுத்து கொஞ்சம் ஜீன் மாடிஃபிகேஷன் பண்ணி டோடோவ ரீகிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ல தான் ஃபங்ஷனல் டி எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஆனா அது ஒரு முக்கியமான ரோல ப்ளே பண்ணியிருக்கும். அந்த ரோல ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா அதோட ஜீன்ஸ வச்சே திரும்ப ரீகிரியேட் பண்றதாவும் இருக்கலாம். இல்லன்னா அதோட குளோசஸ்ட் ரிலேட்டிவ் அந்த மாரி ஏதாவது குளோசஸ்டான ஸ்பீசிஸோட எடுத்து ஜீன் மாடிஃபை பண்ணி அப்புறம் ரீகிரியேட் பண்றதாவும் இருக்கலாம். இதுதான் ஃபங்ஷனல் டி எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் பி. ரிவைவிங் தி எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ் த்ரூ ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் இன் லேபாரட்டரி செட்டிங்ஸ். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த கல்வாரியா டோடோ அதுதான் டி எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Concern the following activities within eco-sensitive zones. ரிகார்டிங் எக்கோ-சென்சிட்டிவ் ஜோன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. எது வேணாலும் கேட்கலாம். ஏன்னா, இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட் லாஸ்ட் இயர் அது ஆக்சுவலி பெரிய கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல. லாஸ்ட் இயர் பிலிம்ஸே கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தது. ஆனா வரல. பட் சீட்டா கொஸ்டின்ஸ்லாம் அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்காம அடுத்த வருஷம் கேட்டிருந்தாங்க. மேபி அந்த ஆஸ்பெக்ட்ல கான்செப்சுவலா கூட கேட்கலாம். ரிகார்டிங் எக்கோ-சென்சிட்டிவ் ஜோன் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ, எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் மேஜர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரோஹிபிட்டட் தானே? எஸ். கமர்ஷியல் ஃபயர் ரெட்யூஸ் கண்டிப்பா ப்ரோஹிபிட்டட். ரெகுலேட்டடா? இல்ல. ப்ரோஹிபிட்டட். மரங்கள வெட்டுறது வேணா ரெகுலேட்டட். ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ் வந்து ரெகுலேட்டட். ஆனா கமர்ஷியல் யூஸ் ஆஃப் ஃபயர்வுட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோஹிபிட்டட். அது ரெகுலேட்டட் கிடையாது. ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எக்ஸாடிக் ஸ்பீசிஸ் ரெகுலேட்டட், நாட் ப்ரோஹிபிட்டட். ரெகுலேட்டட். ரெகுலேட்டட். Drastic change of agriculture system regulated. regulated. So answer is actually only 2. பட் என்னன்னா நீங்க ஏதோ 2 யோசிச்சு போட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி ஏதோ யோசிச்சிருப்பீங்க. எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் மேஜர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ். அத யோசிச்சு போட்டிருப்பீங்கல்ல? போடலையா? ஸோ ஒன்லி 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் 2ம் ப்ரோஹிபிட்டட், அடுத்த 2ம் ரெகுலேட்டட். Next question. With respect to the recently conducted Asiatic lion census, consider the following statements. The lion population has increased significantly since the last census. ஆமாவா இல்லையா? Last census 2020ல 674. 2025ல 891. 32.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 674லேருந்து 891 ஆயிருக்கு. 25ல சென்சஸ் ஓவர். ஸோ யூஷுவலா அவங்க எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் குஜராத் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சென்சஸ் எடுக்குறாங்க. ஸோ அதில் இப்போ ரீசென்ட்லி ரிலீஸ் ரிப்போர்ட் படி 891 லைன்ஸ் வந்து இருக்கு. அது 20யோட கம்பேர் பண்ணும்போது 32.2% இன்க்ரீஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். கிர் நேஷனல் பார்க், கிர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, பானியா வைல்ட் லைஃப் சாங்சுரி ரிமைன் தி கோர் ஹேபிடேட். ஆமா. ஸோ அந்த அவுட் ஆஃப் 874ல அரவுண்ட் 400 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 3 இடத்துல மட்டுமே இருக்கு. பேலன்ஸ்டா மத்த இடங்கள்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால கோர் ஹேபிடேட் வந்து இதுதான். இதுதான் டெஃபினெட்லி. அண்ட் தென்
The density of lions in non-protected areas are significantly higher than in protected areas in Gujarat. ஆமா. நீங்க ஒருவேள 2 ஸ்டேட்மெண்ட்டும் கான்ட்ராடிக்டரி நெனச்சா அது தப்பு. ஓகேங்களா? ஸோ என்ன விஷயம்னா, ஸோ 874ல மேஜர் பாப்புலேஷன் எங்க இருக்குன்னா, இந்த கிர் நேஷனல் பார்க், கிர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, பாணியா வைல்ட் லைஃப் சாங்சுரி. அரவுண்ட் 400 கிட்ட வந்துரும். ஓகேங்களா? ஸோ நெறைய இடங்கள்ல இருக்கு. அதுல மேஜர்லி இருக்கிறது இங்க. இங்க. ஓகேங்களா? பட் என்ன விஷயம்னா, அந்த 874ல புரொடெக்டட் ஏரியாஸ்ல இருக்கிறது அதிகமா, நான் புரொடெக்டட் ஏரியாஸ்ல அதிகமா? அப்படின்னு பார்த்தா, நான் புரொடெக்டட் ஏரியாஸ் தான். ஓகேங்களா? புரொடெக்டட் ஏரியாஸ்ல கம்மியா தான் இருக்கு. எஸ்பெஷலி கிர்க்கு அவுட் சைட்ல தான் இருக்கு. இது இந்த ஆஸ்பெக்ட் என்ன? ஸோ தட் இஸ் கிர் நேஷனல் பார்க் இருக்கு, கிர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு, பாணியா வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு, மீத்தியாலா வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து இருக்கு, பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து இருக்கு. இதோடலாம் கிர்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு. இதெல்லாம் அங்க உள்ள புரொடெக்டட் ஏரியாஸ். அந்த இருக்கிற ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்குது இந்த 3 இடத்துல. இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, புரொடெக்டட் ஏரியாஸுக்குள்ள அதிகமா இருக்கா? அவுட் சைட் புரொடெக்டட் ஏரியாஸ் அதிகமா இருக்கான்னா, அவுட் சைட் புரொடெக்டட் ஏரியாஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஓகேங்களா? எஸ். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட்டு. ஆன்சர் இஸ் டி. ஓகே. 26க்கு ஆன்சரா? 26க்கு ஆன்சர் இஸ் பி. 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 ஏன்னு இருக்கா? இல்ல. பி, பி, பி. So next question. So with respect to global biodiversity framework, consider the following statements. Global biodiversity framework. So restoring at least 30% of degraded land, inland water and marine ecosystems by 2030. ஆமாவா? 30-30 டார்கெட். அதுதான். ஸோ குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க்கில் 23 டார்கெட்ஸ் இருக்கும். அந்த 23 டார்கெட்ஸில் தேர்ட் டார்கெட் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அடுத்து. ஸோ ரீஸ்டோரிங் அண்ட் மேனேஜிங் பை 2030 அட்லீஸ்ட் 30% ஆஃப் டெரஸ்ட்ரியல், இன்லேண்ட் வாட்டர், மரைன் அண்ட் கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் ஹை பயோடைவர்சிட்டி. அதுவும் கரெக்ட். அது ஜஸ்ட் அந்த ஏரியாஸ் அங்க உள்ள பயோடைவர்சிட்டி அதிகமா உள்ள இடத்தையும் ப்ரொடெக்ட் பண்றது. கரெக்ட். ஓகேங்க, கரெக்ட். அடுத்து, halving the introduction of invasive alien species by 2030. ஆமா, கரெக்ட். So mobilizing 200 billion per year for biodiversity conservation including through international finances by 2030. கரெக்ட். எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இதுல தான் தப்பா கொடுக்கலான்னு யோசிச்சேன். பட் மோஸ்ட்லி படிச்சுட்டு வருவீங்களான்னு தெரியாது. கொடுப்போம். தப்பா குடுத்தானே, கரெக்ட்டா குடுத்தான்னு. அந்த மாரி போயிடுச்சு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு பிஒய்க்யூ பார்த்திருப்பீங்க. பாரிஸ் அக்ரீமென்ட்டோட இது வரும்போது அந்த $100 பில்லியன், $1000 பில்லியன் நம்பர்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் குடுத்தது. ஓகேங்களா? ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆன்சர் இஸ் ஆல் தி அபவ். அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு கோலாஸ். கீழ இருக்கிறது கோலா. கோலா கரடி சொல்லுவாங்கல்ல. கோலா கரடி அப்படின்றதால யாராவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்ன்னு போட்டீங்கன்னா தப்பு. கோலா கரடி தான் சொல்லுவாங்க ஜென்ரலி. பட் கோலாஸ் ஆர் நாட் ரிலேட்டட் டு பிஎஸ். தே ஆர் ரிலேட்டட் டு கங்காரூஸ். தே ஆர் மார்சுபியல்ஸ். மார்சுபியல்னா என்ன? பவுச்ட் அனிமல். பவுச்ட் அனிமல். கோலாஸ் ஆக்சுவலி மார்சுபியல். மார்சுபியல். அந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான் இது. அது வந்து பியர் ஃபேமிலியை சேர்ந்ததோ, பியருக்கு சொந்தக்காரங்களோ கிடையாது. ஓகேங்களா? கிடையாது. அது ரிலேட்டட் டு மார்சுபியல்ஸ், பவுச்ட் அனிமல். ஸோ கோலாஸ் ஆர் கிளாஸ்ட் அஸ் மார்சுபியல். ஆமா. கோலாஸ் ஆர் மோர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ட்ரூ பியர்ஸ். நோ. பிஎஸ் அது பேர் என்னமோ ஏன் அப்படி வச்சாங்கன்னு தெரியல. கோலா கரடி கிடையாது. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி க்ளோஸ் டு மார்சுபியல்ஸ். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். கோலாஸ் ஆர் ஃபோலிவோர் ஸ்பெஷலிஸ்ட். ஆக்சுவலி என்னன்னா பேர்ட்ஸில் ஸ்பெஷலிஸ்ட், ஜெனரலிஸ்ட் அப்படின்னு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்பெஷலிஸ்ட், ஜெனரலிஸ்ட். ஸோ ரீசெண்டாக ஒரு அசஸ்மெண்ட் இருந்தது. இந்த ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன் வந்து பேர்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? ஏன்னா ஜெனரல் நம்ம என்ன நினைப்போம், ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன் அது ரெப்டைல்ஸு, ஆம்ஃபிபியன்ஸு, மேமல்ஸு இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். பேர்ட்ஸ் என்னப்பா அது பறந்து போக போகுது அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ ஆனால் வந்து என்னன்னா அது பேர்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணணும் ஒரு 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 ஆர்டிக்கல் வந்திருந்தது. அந்த ஆர்டிக்கிள் அவங்க ரொம்ப எடுத்துக்கிட்டேன்னா ஜெனரலிஸ்ட் அஃபெக்ட் பண்ணுமா, ஸ்பெஷலிஸ்ட் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றதான். அந்த வேர்ட் ரிப்பீட்டடாக அந்த ஆர்டிக்கல் முழுக்க வந்துட்டே இருந்தது. அதனால அந்த இது யூஸ் பண்ணுது. சரி, என்னதுப்பா ஜெனரல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா, ஜெனரலிஸ்ட்னா எங்கனாலும் சாப்பிட்டுக்கோங்க, உயிர் வாழ்ந்தா போதுங்க. தட் கேட்டகரி. ஓகேங்களா? இப்போ பழம் சாப்பிட்றதுனா ஏதோ ஒரு பழம் கிடைச்சா சாப்பிட்டுப்பேன், ஏதோ ஒரு பழம் கிடைச்சா சாப்பிட்டுப்பேன், என்னமோ சாப்பிட்டுப்பேன் அந்த மாதிரி. இது ஜெனரலிஸ்ட். ஸ்பெஷலிஸ்ட்னா இதுதான் வேணும், நான் இதை மட்டும் தான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி வந்து வாழ்றது. ஓகேங்களா? ஸோ அந்த அந்த மாதிரினா இந்த பழம் தான் வேணும், இந்த மரத்துல இருந்து தான் வேணும், இந்த இலை தான் வேணும், இந்த புல்லு தான் வேணும், அந்த மாதிரி சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி தான் வேணும், அந்த மாதிரி சாப்பிட்றது ஸ்பெஷலிஸ்ட். அந்த ஸ்பெசிஃபிக்காக ஃபுட்டு அதை கேட்குறது ஸ்பெஷலிஸ்ட். உயிர் வாழ்ந்தா போதுங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து ஜெனரலிஸ்ட். எதுனாலும் இருக்கிறத கிடைக்கிறத அது என்ன சாப்பிடுது, கிடைக்கிறதுனா எல்லாத்தையும் சாப்பிட்றது இல்லை. யூஸ்வலாக இன்செக்ட் சாப்பிட்றதா என்ன இன்செக்ட்னாலும் சாப்பிட்டுக்கும். ஸோ இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதா என்ன ஃப்ரூட்ஸ்னாலும் சாப்பிட்டுக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஜெனரலிஸ்ட். இந்த ஃப்ரூட் தான் வேணும் அப்படின்னு சாப்பிட்றது வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ஃபோலிவோர் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி என்னன்னா
ஃபோலியேஜ்னா என்ன? இலை. இலை. ஃபோலியேஜ்னா இலை. ஆமாவா? ஸோ அப்போ கோலாஸ் ஆஃப் ஃபோலியோர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் இலைய மட்டும் தான் தே லீட். ஒரு பர்ட்டிகுலர் மரத்தோட இலைய மட்டும் தான் தே லீட். அதுதான் ஃபோலியோர் ஸ்பெஷலிஸ்ட். அதாவது யூக்கலிப்டஸ் இலைய மட்டும் தான் சாப்பிடும். யூசுவலா யூக்கலிப்டஸோட இலைய யாரும் சாப்பிட எந்த எந்த ஹெர்பிவோர்ஸும் சாப்பிடாது. ஏன்னா டாக்ஸிக் கன்டென்ட் வந்து இருக்கும். அது வந்து ரொம்ப டாக்ஸிக்கு. சாப்பிடாது. ஆனா வந்து ஏன்னா கோலாஸ் வந்து யூக்கலிப்டஸோட இலைய தான். ஏன்னா யூக்கலிப்டஸ் நேட்டிவ் டூ ஆஸ்திரேலியா. நேட்டிவ் டூ ஆஸ்திரேலியா. நம்ம ஊர்ல இன்வேசிவ் ஸ்பீசிஸ்ல ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யூக்கலிப்டஸோட இலைய மட்டும் தான் சாப்பிடும். அதுக்கப்புறம் அந்த டாக்ஸின்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகல. தே ஹவ் டெவலப்ட் தட் ஆன்டிடோட். விஷ முறிவுகள் அது பாடியில சுரக்கும். அத வச்சு என்ன யூக்கலிப்டஸோட இலைய மட்டும் தான் சாப்பிடும். அந்த இலைய சாப்பிட்டுமே டாக்ஸின்ஸ் வந்து அது பாடிய எஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதான். ஸோ இப்போ பர்ட்டிகுலர் ஃபுட்டு அதுவும் யூக்கலிப்டஸோட இலைய மட்டும் தான் சாப்பிடும். ஓகேங்களா? கரெக்ட். ஸோ கோலாஸ் ஆர் எண்டமிக்ஸ் டூ ஆஸ்திரேலியா. ஆமா. ஓகேங்களா? ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டு. 1 ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 3. அடுத்த கொஸ்டின். IBCA, International Big Cat Alliance, consider the following statements. International Big Cat Alliance became the first treaty-based intergovernmental international organization dedicated to big cat conservation. ஆமா தானே? எஸ். இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ வேர்ல்டுல இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். The membership is restricted to countries where big cats naturally occur. ஆடி பார்த்தா 40 பேரோட தர மாட்டாங்க. இல்லையா? ஸோ அதனால மெம்பர்ஷிப் இஸ் ஆக்சுவலி ஓப்பன் ஃபார் ஆல். ஓப்பன் ஃபார் ஆல். ஓகேங்களா? நம்ம 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 ப்ரமோட் நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ணி உருவான 2 இன்ஸ்டிடியூஷன் வந்து ஐஎஸ்ஏ அண்ட் ஐபிசிஏ. 2த்துலயுமே மெம்பர்ஷிப் இஸ் ஓப்பன் டூ ஆல். இவங்க தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. மெம்பர்ஷிப் இஸ் ஓப்பன் டூ ஆல். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்லயும் மெம்பர்ஷிப் இஸ் ஓப்பன் டூ ஆல். அதே மாதிரி ஐபிசிஏலயும் மெம்பர்ஷிப் இஸ் ஓப்பன் டூ ஆல். உங்க ஊர்ல பிக் கேட் இருக்கு இல்ல. யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பிக் கேட் கன்சர்வேஷன் அப்படின்னு சொன்னா யூ கேன் பிகம் மெம்பர் ஆஃப் ஐபிசிஏ. அவ்வளவுதான். ஓகேங்களா? So second statement is wrong. Third statement. The alliance was launched by the government of India to commemorate 50 year of Project Tiger. ஆமா. ஆமா. So first statement wrong. Sorry, first statement correct. Second statement wrong. Third statement correct. So answer is 1 and 3. Answer is B. Mycorrhizal fungi. Current affairs இருந்தது recently. So mycorrhizal fungi plays a significant role in enhancing plant growth, soil fertility in nutrient poor environments. கரெக்டா? phosphorus fixation பண்ணும் மரங்களுக்கு. ஓகேங்களா? So first statement is correct. Mycorrhizal fungi form symbiotic association with plant roots, improving the uptake of phosphorus. ஆமா. ஸோ அந்த பிளான்ட்டோட அந்த ரூட்டோட ஸ்பேஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ மரங்கள் இருக்கு. மரங்களோட ரூட்டோட ஸ்பேஸ் இருக்கும்ல. அது உள்ளுக்குள்ள போய் சம் சேஞ்சஸ் பண்ணும். ஸ்பேஸ் நல்லா பெருசாகும். ஸோ தட் தே கேன் அக்காமடேட் மோர் அமௌண்ட் ஆஃப் பாஸ்பரஸ், மோர் அமௌண்ட் ஆஃப் ஜிங்க், மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஸ்கேவெஞ்சிங்கும் பண்ணும். ஸோ பிளான்ட்டோட ரூட்டுக்கு அவைலபிளா இல்லாத பாஸ்பரஸை எடுத்துட்டு வந்து பிளான்ட் ரூட்ஸ்க்கு அவைலபிளாக மாற்றி கொடுக்கும். ஸோ பாஸ்பரஸ் மட்டும் இல்லை, மெயின்லி பாஸ்பரஸ். இது போக ஜிங்க் அப்சார்ப்ஷனை ப்ரமோட் பண்ணுறது, வாட்டர் அப்சார்ப்ஷனை ப்ரமோட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையும் பார்க்கும். ரூட்ல டிசீஸ் வராமல் பார்த்துக்கிற, ரூட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது டிசீசஸ்ல இருந்து, அந்த மாதிரி வேலையும் பார்க்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். Mycorrhizal fungi convert atmospheric nitrogen into nitrates for direct absorption by plants. அப்படியா? அது பண்றது ரைசோபியம் பாக்டீரியா. மைக்கரசல் ஃபங்கை வந்து கிடையாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் 2 and 3 இஸ் கரெக்ட். தட் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. தட் இஸ் ஆன்சர் இஸ் சி. ஆன்சர் இஸ் சி. அடுத்த கொஸ்டின். சினார் ட்ரீ. இதான் சினார் ட்ரீ. ஸோ மேப்பிள் ட்ரீ மாதிரி இருக்கும் சினார். ஸோ சினார்ஸ் ஆர் எவர்கிரீன் ட்ரீஸ் ஃபவுண்ட் இன் ஹிமாலயஸ். எவர்கிரீன் ட்ரீ கலர்ஃபுல்லாக மாறுமா? கலர்ஃபுல்லாக மாறி அப்புறம் இலையை உதிர்க்குமா? ஸோ சினார்ஸ் ஆர் டெசிடுவஸ் ட்ரீஸ். எவர்கிரீன் கிடையாது. எவர்கிரீன் கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கும். நிறைய ஷூட்டிங்லாம் அங்கே பண்ணுவாங்க. ஸோ சினாஸா டெசிடுவஸ் ட்ரீஸ், நாட் எவர்கிரீன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் ஹஸ் லான்ச் தி ட்ரீ ஆதார். ஆமாம். ஸோ சினா ட்ரீயை நிறைய வெட்டிகிட்டே இருக்காங்களாமா. இப்படியே போனால் காலியாருன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆதார் ஐடிலாம் கொடுத்து அந்த சிப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஸ்மார்ட் சிப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு மரத்துக்கு நம்ம ஆதார் ஐடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது சினார் ட்ரீக்கு தான் இந்தியாவில். ஓகேங்களா? ஸோ அதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 2 only. Answer is 2 only. B. Next question. Article 1 of the Convention on Biological Diversity is frequently discussed in international forums on biodiversity conservation and sustainable development. ஆமா தானே? Yes. Biodiversity conservation sustainable development பேசணும்னா ஆர்டிகல் 1 என்ன? ஆர்டிகல் 1 கன்சர்வேஷன் பயோடைவர்சிட்டி ஒன்றும் இல்லை. ஆர்டிகல் 1 ஆஃப் தி இந்த ஆர்டிகல் 1ல நான் படிக்கலையே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிபிடி தான் என்னன்னு தெரிய போகுது. சிபிடியோட ஆர்டிகல் 1ல என்ன பேச போறாங்க? அதை தான் பேச போறாங்க. இது என்னன்னா யூஸ்வலா சிபிடிலாம் ஆர்டிகல் பேஸ் பண்ணலாம் போனது கிடையாது. பட் லாஸ்ட் இயர் கேட்டாங்கல்ல. ஸோ மேபி ஏன்னா சிபிடி பக்கம் அவங்க ரொம்ப இன்டெப்த் போனதில்லை கொஸ்டின்ஸ்.
நமக்கு அத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆர்டிகிள் 1 ஆஃப் தி சிபிடி செட்ஸ் அவுட் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஈவன் சிபிடி அதானே. ஸோ ஆர்டிகிள் 1 அதானே சொல்லும். கரெக்ட். So Article 1 of the CBD provides for fair and equitable sharing of benefits arising from genetic resources. Correct. Article 1 அதோட goal conservation of biodiversity, sustainable use of biodiversity, equitable sharing of the benefits arising from biological resources. அதுதான் Article 1 அதோட goal. அந்த மூணு goal. அந்த மூணு goal பேசுறதுதான். So obviously answer is A. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அடுத்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஏ. இது ஆக்சுவலி ஈஸி கொஸ்டின். அது ஆக்சுவலி ஈஸி கொஸ்டின். ஓகேங்களா? அதான். இங்க ஆன்லைன்ல சாட் பாக்ஸ் கொஞ்சம் எவ்ரி ஒன்க்கு போட்டுருங்கப்பா. ஓகே. Consider the following statements. Some species of shark exhibit viviparity. ஆமா. புல் ஷார்க். புல் ஷார்க். ஸோ இது வந்து விவிபாரிட்டி வந்து இது பண்ணும். மீன்ஸ் பேபிஸை வளர்த்துரும். லிவிங் லைவ் பர்த் கிவிங் லைவ் பர்த் விவிபாரிட்டி தானே. ஸோ கிவிங் லைவ் பர்த். ஸோ புல் ஷார்க்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிவிங் லைவ் பர்த் அது வந்து கொடுக்கும். ஜெனரலி இதுக்கு ஆன்சர் போட்டிருப்பீங்க ஆல் தபோ. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அது கடமை அல்லவா அதனால கொடுத்துட்டு இருக்கேன். அவ்வளோதான் இல்லையா? ஸோ சம் ஸ்பீசஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ் ஆர் ஓவோ விவி பாரிஸ். ரெட் சான்போ. ரெட் சான்போ. ஸ்கிங்க்கு சில இந்த என்ன சொல்வீங்க அர 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 அரவானா அரையானா என்னவோ சொல்வீங்கல்ல. ஸ்கிங்க். ஓகே ஸ்கிங்க். நம்ம தமிழ் வேண்டாம். ஸ்கிங்க். ஸோ அதெல்லாம் வந்து சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவோவிவி பாரிஸ். ஓவிவி பாரிஸ்னா என்ன? முட்டைக்குள்ள பேபி வளரும். முட்டை உள்ளுக்குள்ளேயே உடஞ்சிரும். அதுக்கப்புறம் பேபி வந்து பிறக்கும். ஸோ அதான் ஓவோவிவி பாரிஸ் இல்லையா? ஸோ ரெட்ஸ் அண்ட் மோஸ்ட்லி இந்த வைப்பர்ஸ்ல அந்த மண்ணுளி பாம்புலாம் நிறைய மண்ணுளி பாம்பு வந்து ஓவோவிவி பாரிஸ் தான். ஓகேங்களா? விவி பாரிஸ்னா கிவிங் லைவ் பர்த். ஓவி பாரிஸ்னா எக் லேயிங் அனிமல்ஸ். ஓவோவிவி பாரிஸ் அப்படின்னா எக்குள்ள பேபி க்ரோ ஆகும். பட் எக் இன்சைடாவே ஹேட்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் லைவ் பர்த் வந்து நடக்கும். அது வந்து ஓவோவிவி பாரிஸ். ஓகேங்களா? ஸோ சம் ஸ்பீசஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். சம் ஸ்பீசஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ் ஃபோர்ஸஸ் டைரக்ட் டெவலப்மெண்ட் வித்தவுட் ஏ லார்வல் ஸ்டேஜ். ஆமாம். சில ஃப்ராக் இருக்கு. அது மெமரிஸ்டாக ஞாபகம் வச்சு ஈரோ லியோ சம்திங் வரும். டாக்டிலஸ் அப்படின்னு முடியும். என்னால் ஞாபகம் வச்சுக்க முடிய மாட்டேங்குது. அது ப்ரொனன்சேஷனே வர மாட்டேங்குது. ஈரோ லியோ டாக்டிலஸ் வரும். காமன் நேம் வந்து இந்த ராபர் ராபர் ஃப்ராக் அந்த மாதிரிலாம் சில ஃப்ராக் இருக்குது. காமன் நேம் நிறைய இருக்குது. அந்த சயின்டிஃபிக் நேம் கொடுத்துருப்போம் அதை பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராபர் ஃப்ராக் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இது. ஸோ டாக்டிலஸ் ஃப்ராகுன்னு முடியும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சம் ஸ்பீசஸ் ஆஃப் போனி ஃபிஷஸ் ஷோ மேல் பேரண்டல் கேர். யூஸ்வலி ஃபீமேல் தானே பேரண்டல் கேரை பார்க்கும் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஏன்னா சில சில சிலது வந்து மேல் பேரண்டல் கேர் வந்து பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சீஹார்ஸ் வந்து கிக்லிட் ஃபிஷ். இந்த ஆஃப்ரிக்கன் கிக்லிட் ஃபிஷ்லாம் இருக்கும். ஆஃப்ரிக்கன் நேட்டிவ் ஃபிஷ் அது. அது வந்து மேல் பேரண்டல் கேரை பார்க்கும். ஸோ அப்பா வந்து குழந்தைய நல்லா பார்த்துக்கும். அந்த மாதிரி யூஸ்வலாக அம்மா தான் எல்லா குழந்தைங்களும் நல்லா பார்த்துக்கும். பட் ஆனால் இங்கே அப்பா வந்து குழந்தைங்கள பார்த்துக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இது சீஹார்ஸ் எல்லாம். ஓகேங்களா? ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆன்சர் இஸ் ஆல் தி அபோவ். Co-extinction refers to the disappearance of a species that occurs as a consequence of the extinction of another species on which it depends. இப்போ நம்ம கல்வாரியா டோடோ கோஎக்ஸ்டிங்ஷன் தான். அதான் கோஎக்ஸ்டிங்ஷன் இல்லையா? ஒருத்தவங்க நம்பி இருக்கோம் அது போகுது அப்படின்னு சொன்னா அதோட சேர்ந்து உடன்கட்டையிட வேண்டியதுதான். அதான் கோஎக்ஸ்டிங்ஷன் இல்லையா? ஸோ the loss of obligate parasite that depends on gyps vulture has been associated with co-extinction phenomenon. So that is gyps vulture. ஸோ அது ஜிப்ஸ் வல்ச்சர் எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு. ஜிப்ஸ் வல்ச்சர் அதோட பேர்ட்ஸில் மட்டும்தான். தட் இஸ் நம்ம வந்து பேசஞ்சர் பிஜிஎன் கொலம்பிகோலா சொல்லியிருந்திருப்போம்ல. அந்த மாதிரி ஜிப்ஸ் வல்ச்சரோட ஃபெதரில் மட்டும்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராசைட் இருந்தது. ஜிப்ஸ் வல்ச்சர் எக்ஸ்டிங்ட் ஆகும். அதோட சேர்ந்து இந்த பாராசைட்டும் எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு. இது கோ எக்ஸ்டிங்ஷன். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் ஏ. ஸோ கோ எக்ஸ்டிங்ஷன்னா என்ன? இதனால தான் நடந்தது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஏ. பி தான் வருமா? ஸோ கோ எக்ஸ்டென்ஷன் ரெஃபர்ஸ் டு என்னன்றோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் தானே பண்ணோம். எக்ஸாம்பிள் ஏன் கொடுக்குறோம்? இப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பா எக்ஸாம்பிள் ஏன் தரேன்? நான் கிளாஸ்லேயே இப்போ என்வரான்மெண்ட் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் ஏன் தரேன்? ஏன் தருவேன் எக்ஸாம்பிள்? என்னோட எக்ஸ்பிளனேஷனை சப்போர்ட் பண்ணுறது தானே எக்ஸாம்பிள் கொடுப்பேன். அப்போ ஆன்சர் என்ன? புரியுதுங்களா? ஒருத்தவங்க ஒரு ஏரியாவை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தராங்கன்னா எதுக்காக அந்த எக்ஸாம்பிள் தராங்க? அவங்க சொல்ற ஏரியாவை சப்போர்ட் பண்றதுக்கு தானே. நான் சொல்றது கரெக்ட்ன்னு சொல்றதுக்காக தானே. அப்ப இப்ப இங்க ஆன்சர் என்ன? ஏ தானே.
புரியுதுங்களா? ஆன்சர் இஸ் ஏ. ஆன்சர் இஸ் ஏ. அடுத்த கொஸ்டின். ரட்டபாணி எங்க இருக்கு? ரட்டபாணி இஸ் இன் மத்திய பிரதேஷ். ரட்டபாணி இஸ் இன் மத்திய பிரதேஷ், நாட் இன் மகாராஷ்டிரா. நாட் இன் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா கரெக்ட்ன்னு போட்டீங்களா? இல்லையா? ஸோ ரட்டபாணி இஸ் இன் மத்திய பிரதேஷ். மாதவ் நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ். தோல்பூர் கராலி ராஜஸ்தான். வீரங்கனா துர்காவதி மத்திய பிரதேஷ், நாட் இன் கர்நாடகா. ஆனா கொஞ்சம் வீரங்கனா, துர்காவதி இதெல்லாம் கர்நாடகால வைக்கிற பேர் மாரி இருக்கா? அதனால தான் கர்நாடகா அங்க ஆப்ஷனே வச்சது. அதுதான். ரெட்டப்பாடி கொஞ்சம் மகாராஷ்டிரா ஒத்துப்புற மாரி இருக்கும். கொஞ்சம் அந்த மாரிலாம் பேர் வைப்பாங்க. ஆக்சுவலி கொஸ்டின் வந்து ஒரு ரிசோர்ஸ் எடுத்தாங்க. அப்ப நான் வந்து அவங்க வேற வச்சிருந்தாங்க. நோ, நோ மகாராஷ்டிரா வைப்போம். தப்பா போட்டோம். அப்படிதான் வச்சேன் நான். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ தட் இஸ் ரெட்டப்பாடி இஸ் இன் மத்திய பிரதேஷ், மாதவ் இஸ் இன் மத்திய பிரதேஷ், வீரங்கனா துர்காவதி இஸ் இன் மத்திய பிரதேஷ், தோல்பூர் கராலி இஸ் இன் ராஜஸ்தான். ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 2. ஒன்லி 2. ஓகே. With respect to dolphin census, consider the following states. So Assam, West Bengal, UP, Bihar arrange them in increasing order of dolphin population. Answer. ஆன்சர் என்னப்பா? ஏன்னா இந்த வருஷம் ஏகப்பட்ட சென்சஸ் நடந்திருக்கு. ஏதாவது ஒன்னாவது கேட்டா நல்லா தானே இருக்கும். அதனால எல்லாத்தையும் கேட்டோம். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ்ல ஒன்று கேட்டால் தான் நல்லா இருக்கும்னு இருக்காரு. ஸோ ஆன்சர் இஸ் ஆக்சுவலி ஏ. ஸோ அசாம் தான் லீஸ்ட்டு. அசாம் லீஸ்ட்டு. அசாம்க்கு அடுத்து வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால்க்கு அடுத்து பீகார், பீகாருக்கு அடுத்து யூபி. யூபியில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி பிளேஸ் டைகர் ரிசர்வ்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா லாஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணது இதெல்லாம். ஜென்ரலி 58ம் படிச்சிருக்கணும். 58ம் ஆக்சுவலி படிச்சிருக்கணும். இப்போ நம்ம வந்து நான் அட்லீஸ்ட் ரீசெண்டாக டிக்ளேர் பண்ணதாவது படிச்சிருக்கணும். நான் கொடுத்த 4 ஆப்ஷனுமே ரீசென்ட்லி டிக்ளேர்டு. ஸோ அது எல்லாமே 50+ எல்லாமே 54, 54th, 55th, 56th அந்த மாதிரி. அதை ஆக்சுவலி படிச்சிருக்கணும்ல, படிச்சிருக்கணும். கன்ஃபியூஸ்லாம் எப்போனா நான் சும்மா ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு சும்மா அப்படியே கண்ணில் பார்த்துட்டேன். அப்படி போனால் ஆப்வியஸ்லி கன்ஃபியூஸ் தான் ஆகும். நான் ஃபுல்லாக ஃபேக்ட்டு. அப்போ ஒரு டைம் பார்த்துட்டு போனால் ஞாபகம் இருக்குமான்னு? ஆப்வியஸ்லி ஞாபகம் இருக்காது. அப்போ நம்ம ஒரு 2, 3 டைம் கொஞ்சம் பார்க்கணும், நிறைய டைம் பார்க்கணும். காம்படிட்டர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்கன்னு யோசிக்கணும் இல்லையா? அதுதான். அது அது பார்த்தா தான் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்லாம் எப்படியும் அதெல்லாம் வச்சுக்க முடியாது. ஸோ இது எடுத்துக்கணும். ஸ்டேட் வைஸ் ஒரு ஒன்றுனா பார்த்துக்கணும். லிஸ்ட்டு ஷேர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? என்விரான்மெண்ட் சேனலில். எஸ், ஸ்டேட் வைஸ் கொடுத்துருப்போம். அந்த ஸ்டேட் வைஸாக படிச்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். இந்தியா இஸ் பார்ட்டி டு தி சைட்ஸ் கன்வென்ஷன் டு ரெகுலேட் ட்ரேட் இன் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ். கரெக்டா? கரெக்ட் தானே? CITES is a legally binding treaty that requires parties to regulate trade listed in its appendices. ஆமாவா? கரெக்டா? Strict implementation of CITES rules in India may not limit trade of certain wildlife products affecting local communities different on time. Affect பண்ணுமா பண்ணாதா? பண்ணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? சி. ஸோ அஃபெக்ட் பண்ணும். பண்ணாமலாம் இருக்காது. கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அதை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. பெருசாக ட்ரேட் பண்ண முடியாது. லைவ்லிஹுட் வந்து ஆக்சுவலி எஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ ஃபஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஆப்வியஸ்லி கரெக்ட். இது அஃபெக்ட் பண்ணும். பண்ணாதெல்லாம் இல்லை. பண்ணும். டெஃபினெட்லி பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1. Convention on the Conservation of Migratory Species of Wild Animals provides a global platform for the conservation and sustainable use of migratory animals and their habitats. கரெக்டா? கரெக்டா? So the convention is administered by the IUCN. அப்படியா? The convention is administered by UNEP, not IUCN. IUCN எந்த கன்வென்ஷனையும் அட்மினிஸ்டர் பண்ணல. பிகாஸ் அவங்க வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் கிடையாது. ஸோ தி காம்பினேஷன் ஆஃப் போத் இல்லை. வேர்ல்டு கண்ட்ரீஸும் ஐயூசிஎன்ல மெம்பராக இருப்பாங்க. இண்டிவிஜுவல்ஸ், பிலாந்த்ராபிஸ், பிஸ்னஸ் கார்பரேஷன்ஸ் அவங்களும் மெம்பராக இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தவங்க வந்து ஒரு கன்வென்ஷனை வந்து அட்மினிஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா கன்வென்ஷன் வந்து கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடக்கிற விஷயம். கண்ட்ரீஸ் நடுவில் நடக்கிறது. ஸோ அப்போ வந்து பிஸ்னஸ் கார்பரேஷன்ஸும் மெம்பராக உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் சாவரன் பாடிஸை டீல் பண்ணக்கூடிய ஒரு கன்வென்ஷன் அட்மினிஸ்டர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அந்த பவர் என்னைக்குமே கொடுக்க மாட்டோம். ஏன்னா அப்போ நம்ம சாவரனிட்டி எஃபெக்ட் ஆகும். அது கொடுக்கவே மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஐயூசிஎன் பாசிபிளே கிடையாது. ஓகே. ஸோ அடுத்து India hosted the 14th Conference of Parties to the CMS with the theme of Migratory Species to Net the Continents. கிடையாது. ஸோ நம்ம வந்து COP 13 தான் கால் பண்ணோம். 14th வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் டி. நெய்தர் ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் கரெக்ட். ஓகேங்களா? அதான். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, தேர்ட் ஸ்டேட்மெண்ட், அது வந்து டெஃபினட்டாக இந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. லீஸ்ட் பாசிபிலிட்டி இருக்குது. இந்த சிஓபி யார் கண்டக்ட் பண்ணா, அந்த சிஓபி யார் கண்டக்ட் பண்ணா, அது வந்து ஒரு லீஸ்ட் பாசிபிலிட்டி இருக்குது. மேபி ஒரு 20-30%.
அதான் சரி அந்த லீஸ்ட் பாசிபிலிட்டி ஒரு கொஸ்டின் கேட்டு பார்த்துடலாமேன்னுக்காக கேட்டது. அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. யூசுவலா அது எங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்டின்னா, யுஎன்எஃப்சிசி. யுஎன்எஃப்சிசில கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த சிஓ அதுவும் எங்க நடந்ததுன்றத விட, அங்க நடந்த முக்கியமான முடிவுகள் அந்த ஆஸ்பெக்ட்ல கேட்பாங்க. ஒரு 20% சான்ஸ் இருக்கு. சரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அத வைக்கலாமேன்னு வச்சது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். ஸோ ஆல்ஃபா டைவர்சிட்டி இது மனசு அப்படியே வேதனையில இருக்கும்போது. எஸ். ஸோ ஆல்ஃபா டைவர்சிட்டி ரெஃபர்ஸ் டு தி டைவர்சிட்டி வித்தின் அ பர்ட்டிகுலர் எக்கோசிஸ்டம் ஆர் ஹேபிடேட். கரெக்ட்டா? பீட்டா டைவர்சிட்டி ரெஃபர்ஸ் டு த சேஞ்ச் இன் ஸ்பீசிஸ் கம்போசிஷன் பிட்வீன் 2 ஹேபிடேட்ஸ். ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கா? பீட்டாவும், காமாவும். அதான். ஸோ காமா அப்படின்னா ஓவரால் டைவர்சிட்டி. ஸோ ஆக்சுவலி ஒரு பேர் மட்டும் தான் கரெக்ட். ஆன்சர் இஸ் ஏ. ஹவ் டு ஆன்சர் திஸ் 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வெதர் இட் இஸ் சிமிலர் டூ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். அதே ஆஸ்பெக்ட் தான்ப்பா. அதே ஆஸ்பெக்ட் தான். பட் ஆனா கொஞ்சம் எழுத ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 டெஸ்ட்டாவது எழுதுனா தான் கொஞ்சம் ஒரு பழக்கம் வரும்னு நெனைக்கிறேன். 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். அதனால ஒரு டெஸ்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆவீங்க. அத பத்தி ரொம்ப வொரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே. So answer is only one. Only one pair is correctly matched. And then, regarding elephant census, India is home to more than 80% of world's remaining Asian elephants. அப்படியா? More than 60%, not 80%. More than 60%. So first statement is wrong. First statement is wrong. Censusலாம் factual தான் இருக்கும். ஓகேங்களா? ஒண்ணும் பண்ண முடியாது. So India's wild elephant population has shown a significant increase in the recently concluded census. அப்படியா? குறைஞ்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ லேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். குறைஞ்சிருக்கு, கம்மியாயிருக்கு. இல்லையா? So the northeastern hills and Brahmaputra floodplains harbor the largest number of elephants in India. ரொம்ப குறைஞ்சு போயிருக்காங்க தான். வெஸ்டர்ன் கட்ஸ்ல தான் அதிகமா இருக்கு. ஸோ ஆக்சுவலி லார்ஜஸ்ட் இல்ல. கம்மியா இருக்காங்க. அங்க ஜாஸ்தியாலாம் இல்ல. கம்மியா இருக்கு. அதிகமா எலிஃபண்ட் பாப்புலேஷன் எங்க இருக்குன்னா, வெஸ்டர்ன் கட்ஸ்ல. சவுத் வெஸ்டர்ன் கட்ஸ். சவுத் வெஸ்டர்ன் கட்ஸ்ல தான் பாப்புலேஷன் எலிஃபண்ட் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஹில்ஸ்லயும் பிரம்மபுத்திரா ஃப்ளட் பிளைன்ஸ் ரொம்பவே கம்மியாயிடுச்சு பாப்புலேஷன். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ராங். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ராங். ஸோ ஆன்சர் இஸ் நன். இல்ல அதெல்லாம் அது ரொம்ப யோசிச்சுக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அப்போ அப்ப என்ன பண்ணுங்கன்னா, டெஸ்ட்டுக்கு படிக்கிறீங்கல்ல, கொஞ்சம் 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. இப்போ சாட்டர்டே உட்காருங்க. கொஞ்சம் 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. யூசுவலா கொஞ்சம் அதிகமா பிராக்டிஸ் வேணா ட்ரை பண்ணுங்க. அது முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஏரியால நமக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக அதிகமாகுது. எந்த எந்த ஏரியால கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ, அது நமக்கு நல்லா தெரிஞ்சா 3 ஸ்டேட்மெண்ட் என்ன, 2 ஸ்டேட்மெண்ட் என்ன ஆன்சர் பண்றோம். அதுதான் முக்கியம். அந்த கன்டென்ட் நல்லா ஞாபகம் இருக்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ அடுத்து. The Ramsar Convention on Wetlands aims to conserve and sustainably use wetlands. Which of the following statement best reflects its operational and legal implications? So, designation of a wetland as a Ramsar site obliges the member country to enforce legally binding protection measures under international law. அப்படியா? Ramsar Convention is legally non-binding convention. So, first statement is wrong. Legally bindingலாம் சொன்னா மெம்பர்ஷிப்பே வேணான்ட்டு வந்துரும் நம்மள. ஓகேங்களா? So, that is legally non-binding. So, first statement is wrong. Member countries commit to the wise use principle ensuring sustainable management, conservation and rational utilization of designated wetlands. Almost அதான் கண்களையும் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் 2 ஒன்லி. அடுத்த கொஸ்டின். How many of the above acts as bio indicators of environmental quality? எல்லாமே. ஆன்சர் இஸ் ஆல் த above. ஃபைட்டோபிளாங்டன் பொல்யூஷன் ஜாஸ்தியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைட்டோபிளாங்டன் கவுண்ட் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஆல்கல் ப்ளூம் வரும்ல? ஆல்கல் ப்ளூம். ஸோ நியூட்ரியன் கண்டாமினேஷன் ஜாஸ்தி ஆகுது. ஆல்கல் ப்ளூம் வரும். பயோ இண்டிகேட்டர் தானே? ஆல்கல் ப்ளூம் நடக்குது அப்படின்னு சொன்னா தட் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் நியூட்ரியன் கண்டாமினேஷன். கரெக்ட்டுங்களா? ஸோ மேங்க்ரூவ்ஸ் பொல்யூஷன் ஜாஸ்தியாச்சு, அங்கே வந்து செடிமெண்டேஷன் ஜாஸ்தி ஆகுது, அந்த எக்கோசிஸ்டம் டேமேஜ் ஆகுதுன்னா மேங்க்ரோட கவுண்ட் வந்து கம்மியாக ஆரம்பிக்குமா? அதான் லீஷன்ஸ், ஏர் பொல்யூஷன் இல்லையா? ஸோ இது எல்லாமே பயோ இண்டிகேட்டர்ஸ் தான். ஓகேங்களா? ஆன்சர் இஸ் ஆல் தி அபவ். அடுத்த கொஸ்டின். With respect to biodiversity, consider the following statements. All flagship species. இதுக்கு என்ன ஆன்சர் போட்டீங்க? ஆல் இருந்தோன்னே. ஆன்சர் இஸ் ஆல் 3. இப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? கிளாரிட்டி இருக்கணும் கான்செப்ட்ல. கான்செப்ட்ல கிளாரிட்டி இருந்தா தைரியமா டெசிஷன் எடுக்க முடியும். இல்லைன்னா எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆல் ஃபிளாக்ஷிப் ஸ்பீசஸ் சர்வ் பிரைமரிலி ஆஸ் சிம்பல்ஸ் டு ஜென்ரேட் பப்ளிக் சப்போர்ட் ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். பிரைமரி அப்ஜெக்டிவ் அதானே. ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்பீசஸ்னா என்ன? அந்த அம்பாசிடர் இருக்கிறது தானே. எல்லா ஃபிளாக்ஷிப் ஸ்பீசஸ்னால அது யூனிக்கா இருக்கு, கரிஷ்மாட்டிக்கா இருக்கு. அதை வந்து நம்ம ஒரு இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாப்புலாரிட்டிக்காக யூஸ் பண்ணலாம். வைட் ஸ்ப்ரெட் ரீச்க்காக யூஸ் பண்ணலாம். அதானே பிரைமரி அப்ஜெக்டிவ் அதானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அடுத்து ஆல் எக்கோசிஸ்டம் engineers bring about
பிசிக்கல் சேஞ்சஸ் இன் தேர் என்விரான்மெண்ட் தட் அஃபெக்ட் தி அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ் ஃபார் அதர் ஆர்கானிசம்ஸ். கண்டிப்பா இல்ல. எல்லா எல்லாமே அதானே பண்ணும். இப்போ நீங்க நினைக்கலாம், இல்ல பிசிக்கல் சேஞ்சஸ் அது வந்து ஆட்டோஜெனிக் என்ஜினியர் வராது. ஒரு மரம் வளரட்டும், அங்க பிசிக்கல் சேஞ்சஸ் வருமா வராதா? மரம் ஒரு ஆட்டோஜெனிக் என்ஜினியராப்பா? அந்த மரம் வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய ஏரியாவ ஆக்குபை பண்ணும். அந்த ஏரியால நிழல் விழும். யூசுவலா அங்க வந்து சன்லைட் பட்டிருந்திருக்கும். சன்லைட் இப்ப படாது, நிழல் விழும். ஆமாங்களா? நிழல் விழும். யூசுவலா அங்க வந்து பேர்ட்ஸோ, இன்செக்ட்ஸோ பெருசா இருந்திருக்காது. இப்ப நெறைய பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ வர வைக்கும். அங்கே வந்து எரோஷன கண்ட்ரோல் பண்ணும். இல்லையா? ஸோ அப்ப என்னன்னா, நீங்க ஒரு வேள அத ஆட்டோஜெனிக் பண்ணாதுன்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, அதுவும் தப்பு தான். அது டெஃபினெட்லி தப்பு தான். ஓகேங்களா? அந்த ஆட்டோஜெனிக் அங்க ஒரு பிசிக்கல் சேஞ்ச உருவாக்க தானே செய்யும். அங்க உள்ள சாயிலோட குவாலிட்டியையோ, இல்ல எரோஷன் கண்ட்ரோலையோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ண தானே செய்யும். ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி பண்ணும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். ஆல் keystone species have a regulating effect on ecosystem structure and stability disproportionate to their population size. ஆமா தானே? எஸ். ஆல் keystone species. ஸோ பாப்புலேஷன் சைஸ் கம்மி தானே. மோஸ்ட்லி டாப் predators keystone species. ஒரு பாப்புலேஷன் சைஸ் கம்மி தானே. அங்க ஆக்சுவலி பெரிய ரோல ப்ளே பண்றாங்க தானே. எஸ். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஆல் வந்தா ரேண்டமா ஆல் த அபவ் நன் வந்து போட்டுறக்கூடாது. யோசிச்சு தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் என்னன்னா, ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருந்திருக்கலாம். பட் ரீசென்ட்லி இது பண்ண தான் கேட்டது எல்லாமே. ஓகேங்களா? ராம்சர் சைட்ஸ். பட் இது கஷ்டம் தான். 94 ராம்சர் சைட்ஸ் எவ்வளோ படிக்கிறது? அதுதான். ஸோ கிச்சன் எங்க இருக்கு? வீட்ல இருக்கும் அப்டின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிச்சன் இஸ் இன் ராஜஸ்தான். மெனார் ஆல்சோ ராஜஸ்தான். ரீசென்ட்லி டிக்ளேர்ட் தான் எல்லாமே. உத்வா, ஜார்க்கண்ட். உத்வா இஸ் இன் ஜார்க்கண்ட். தீர்த்தங்கள் கேரளால இருக்குமா? தமிழ்நாடு. தீர்த்தங்கள் இஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அப்ப ஆன்சர் இஸ் நன்னா? எல்லாமே தப்புல்ல? எஸ். எல்லாமே தப்பு. ஆன்சர் இஸ் நன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். Which one of the following is the correct description of Ek Peth Maki Naam campaign? என்ன கரெக்ட்? ஆன்சர் சி. So it is a mass afforestation campaign launched by the government of India, encouraging citizens to plant a tree in the name of their mother to promote emotional and ecological bonding. இது வந்து 2024 வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு இந்த கேம்பெயினை லான்ச் பண்ணாங்க. ஸோ ஜூன் 5 வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே. உங்க அம்மாவோட ஞாபகமா இல்லை உங்க அம்மாவை நினைச்சு ஒரு மரத்தை நடுங்க அப்படின்னுட்டு தான். ஓகேங்களா? ஸோ அம்மா தானே மாக்கினா அம்மாவோட பேர்ல ஒரு மரத்தை நடுங்க. ஸோ மரத்தை நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து குனேரி மேங்க்ரோவ்ஸ் ஆர் தி இன்லேண்ட் மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டம்ஸ் இன் இந்தியா லொக்கேட்டட் ஃபார் ஃப்ரம் டைடல் இன்ஃப்ளூயன்ஸ். ஆமாவா? கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துச்சா? எஸ். ஸோ தட் இஸ் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 இருக்கா? அந்த ஆக்ட் படி சில ஏரியாஸ் பயோடைவர்சிட்டி ரிச்சா இருக்கு, யுனிக்கான பயோடைவர்சிட்டிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்த ஸ்டேட் கவர்மெண்ட் அங்க உள்ள லோக்கல் பீப்புளை கன்சல்ட் பண்ணிட்டு அண்டர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 அதை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பயோடைவர்சிட்டி ரிச் ஏரியா, அதில் யுனிக்கான பயோடைவர்சிட்டி உள்ள ஏரியாஸ், அந்த மாதிரி ஏரியாஸை ஸ்டேட் கவர்மெண்ட் வில் டிக்ளேர் ஆஸ் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அண்டர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 ஆஃப்டர் கன்சல்டிங் தி லோக்கல் பீப்புள். ஸோ இதுதான் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ குனேரி மேங்க்ரூவ் வந்து ஒரு இன்லேண்ட் மேங்க்ரூவ் அப்படின்னு சொல்லி மேங்க்ரூவ்ஸ் தான் யூஸ்வலி எங்கே இருக்கும்? இன்டர் டைடல் ஜோனில் வந்து இருக்கும். ஆனால் இன்லேண்ட் மேங்க்ரூவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலிருந்து ரொம்ப தள்ளி இருக்கும். பட் அது மேங்க்ரூவ்ஸ் தான். மேங்க்ரூவ்ஸ் தான் 100% மேங்க்ரூவ்ஸ் தான். ஆனால் கடலுக்கு பக்கத்துல இருக்கிறது ரொம்ப தள்ளி இருக்கும். அப்புறம் எப்படிப்பா சர்வைவ் ஆகுது? ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ மேபி ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த மேங்க்ரூவ்ஸ் வாழ்ற இடம் தான் இன்டர்டல் ஜோனாக இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் இந்த கடல் உள்வாங்கிறது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, டிரான்ஸ்பிரேஷன் இது நடந்து கடல் ரொம்ப உள்ள போயிட்டு இருக்கலாம். பட் இந்த மேங்க்ரூவ்ஸ் மட்டும் சஸ்டைன் ஆகும். எப்படி இந்த மேங்க்ரூவ் சஸ்டைன் ஆகுது? எப்படி வாழ முடியுது? ஏன்னா இப்போ இந்த குனேரி மேங்க்ரூவ்ஸ்க்கும் அந்த கடல் தண்ணிக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆக்சுவலி இருக்கும். பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் எப்படி சர்வைவ் ஆகுது? இந்த அண்டர் கிரவுண்ட் ராக்ஸ் இருக்கு இல்லைங்களா, லைம்ஸ்டோன் ராக்ஸா வந்து இருக்கலாம். லைம்ஸ்டோன் ராக்ஸ்ல போரோசிட்டி ஜாஸ்தியா இருக்கும்ல, ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் பண்ணும்ல, அது ஆக்சுவலி தண்ணியை ரெகுலரா அதுக்கு சப்ளை பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ எஸ்பெஷலி அந்த கிரவுண்ட் வாட்டரை ரெகுலரா சப்ளை பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ கடல்ல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கும். இது வந்து ஆக்சுவலி சர்வைவ் ஆகும். மேங்க்ரூவ்ஸ்க்கான எல்லா ஃபீச்சரும் ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா இன்னொரு கேட்டகரி இருக்கு, மேங்க்ரூவ் அசோசியேட் அப்படின்னு சொல்லுவோம். மேங்க்ரூவ் மாதிரி மேங்க்ரூவே கிடையாது. பட் மெனி பீப்புள் திங்க் தோஸ் பிளான்ஸ் ஆர் மேங்க்ரூவ்ஸ்ன்ட்டு. பட் மேங்க்ரூவ்ஸ் கிடையாது, மேங்க்ரூவ் மாதிரி. அது மேங்க்ரூவ் அசோசியேட் அப்படிம்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே மேங்க்ரூவ்ஸ் வந்து என்னன்னு சொன்னால் இது இது வந்து என்ன, இது அப்படி கிடையாது. மேங்க்ரூவ் அசோசியேட் இல்லை, த பர்ஃபெக்ட் மேங்க்ரூவ்ஸ்.
பட் என்ன விஷயம் அப்படின்னா, முன்னொரு காலத்துல இது இன்டர்னல் ஜோன்ல இருந்திருக்கலாம். பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டில் சர்வைவ் ஆகுது. ஏன்னா, பிகாஸ் ஆஃப் தி அண்டர் கிரவுண்ட் லைம்ஸ்டோன் ராக்ஸ். அது தண்ணீ ரெகுலரா குடுக்கறதால, தே கேன் ஸ்டில் சர்வைவ். அதுதான். ஓகேங்களா? இது வந்து வேர்ல்டுல வெரி ஃபியூ லொகேஷன்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. இந்தியால, குஜராத்ல, குனேரியில மட்டும் தான் இருக்கு. வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ வேற எங்கேயாவது இந்தியால இன்லாண்ட் மேங்க்ரூவ்ஸ் இருக்கா? வேற எங்கேயுமே இல்ல. இந்தியால, குஜராத்ல, குனேரி மட்டும் தான். ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமா இருக்குல்ல. அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்த பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா டிக்ளேர் பண்ணாங்க. இது வந்து குஜராத்தோட ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட். இதுக்கு முன்னாடி குஜராத்ல வேற பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் டிக்ளேர் பண்ணது இல்ல. ஓகே. இது குஜராத்தோட ஃபர்ஸ்ட். கிளியரா? இப்ப so first statement is correct. It has been declared Gujarat's first biodiversity heritage site under the Biological Diversity Act 2002. Correct. So only coastal areas can be notified as biodiversity heritage site. அப்படிலாம் இல்ல. பயோடைவர்சிட்டி இருக்கணும். அது யூனிக்கா இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? So third statement is wrong. மத்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். So answer is A 1 and 2. No no பிச்சாவரம் வந்து இதுல இருக்குதுப்பா. ஓ மேக்கன் நேம் ஆஃப் மதரா? தேங்க் யூ. ஸோ அந்த ஏக் 1 பெட்னா ஏக்னா 1 பெட்னா ட்ரீயா? ஓகே ஓகே. ஏக் பெட் 1 ஒரு மரம் அம்மா பேர்ல. அதான். மாக்கி நாம் அம்மாவோட பேர்ல. இன் த நேம் ஆஃப் மதர். அதான். பெட் பெட் மரம். தேங்க் யூ. ஏதாவது யூஸ் ஆகுது. அந்த அந்த தெரிஞ்சு வச்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஏதாவது ஸ்கீம்ஸ்க்கு ஏதாவது வரும்போது அந்த ஒரு ஒரு வேர்டோட மீனிங் நமக்கு தெரிஞ்சிடுச்சுனா கூட அதை வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிச்சாவரம் வந்து அது ஆக்சுவல் மேங்க்ரூவ்ஸ். ஓகேங்களா? அடுத்து. So how many of the above were employed in the All India Tiger Estimation exercise? எல்லாமே தானே? 2ஆ? டிஎன்ஏ சாம்பிளிங் எடுக்கலையா? ஸ்கேட் சாம்பிள், யூரின் சாம்பிள்லாம் எடுத்துட்டு போயிட்டு வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா டிஎன்ஏ சீக்வென்சிங் பண்ணலையா? பல வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 2006லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? யானையில தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா பண்ணியிருக்காங்க. மத்தது டைகருக்கு ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இடிஎன்ஏன்னா என்ன? ஸோ டிஎன்ஏ சீக்வென்ஸ் எடுத்து டிஎன்ஏ சீக்வென்ஸ் எடுப்போம். அத டிஜிட்டலி ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணி கம்பேர் பண்ணியிருப்பாங்கல்ல. அதுதான். ஸோ தட் இஸ் ஸ்கேட் சாம்பிள், யூரின் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்தாங்கல்ல. அதுதான். ஸோ ஆன்சர் இஸ் எல்லாமே. எம்ஸ்டைப்ஸ் டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைக்கும். கேமரா ட்ராப்ஸ் அது எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். இடிஎன்ஏ இந்த மாதிரி அதோட சாம்பிள்ஸ், யூரின் சாம்பிள், ஸ்கேட் சாம்பிள் தட் இஸ் மோஷன் சாம்பிள் கலெக்ட் பண்ணுவாங்க. வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியால அத வந்து அசஸ் பண்ணி பார்த்து நம்பர் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 3மே. அடுத்து. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தி ரீசென்ட்லி ரிலீஸ்ட் குளோபல் வெட்லேண்ட் அவுட்லுக் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இட் இஸ் அ பைனியல் பப்ளிகேஷன் பை யுஎன்இபி ஆன் ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டம் ஹெல்த். ஸோ தட் இஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல. இது ரிலீஸ் பண்றது வந்து ராம்சர் கன்வென்ஷன். யுஎன்இபி கிடையாது. ஓகேங்களா? யுஎன்இபி கிடையாது. இட் இஸ் ரிலீஸ்டு பை ராம்சர் கன்வென்ஷன். ஓகேங்களா? யுஎன்இபி ரிலீஸ் பண்றது குளோபல் என்விரான்மென்ட் அவுட்லுக். ஓகேங்களா? என்விரான்மென்ட் அவுட்லுக். It identifies urbanization and industrial development as major drivers of wetland degradation. ஆமா. அது ஜஸ்ட் டைரக்டா விஷயம் தானே. ஆஃப்ரிக்கா இஸ் தி ஹையஸ்ட் ரேட் ஆஃப் வெட்லேண்ட் டிகிரடேஷன் குளோபலி. ஆமா. ஆஃப்ரிக்கால தான். ஸோ வெட்லேண்ட் டிகிரடேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3 பி. ஸோ தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அரிட்டப்பட்டி, மதுரை, இந்த காசம்பட்டி, திண்டுக்கல். இந்த காசம்பட்டி தான் அந்த லோக்கல் பீப்புள் ரொம்ப கதறிட்டு இருந்தாங்க. காசம்பட்டியில வந்து இப்ப ரீசென்ட்லி டிக்ளேர் பண்ணாங்க. காசம்பட்டியில ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவ பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி அந்த பீப்புளோட சேக்ரெட் குரூவ் அது. ஒரு 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 ஸ்ட்ரெச் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா. அங்க வந்து ஜெனரலி பீப்புள் போவே மாட்டாங்களாமா. அந்த ஒரு சின்ன சும்மா குட்டியோண்டு எ எ சும்மா ஒரு சின்னதா ஒரு கோயில், ஒரு ஒரு கல்லு, சாமி அவ்வளோதான். அது சேக்ரெட் குரூவு. யூசுவலா அந்த பூஜை பூஜை செய்வாங்கல்ல, அவங்க மட்டும் தான் போவாங்களாம். பெண்கள் போகக்கூடாதாம். ஸோ அந்த திருவிழா டைம்ல மட்டும் தான் இன்னும் அடிஷனல் ஆண்கள் மட்டும் போவாங்களாம். ரொம்ப பிரிஸ்டைனான ஏரியா. ரொம்ப ரொம்ப பிரிஸ்டைனான ஏரியா. மனுஷன் நுழையலனாலும் பிரிஸ்டைனா தானே இருக்கும். ஸோ ட்ரைபல்ஸ் வந்து அதான் உள்ள போறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போ ஆப்வியஸ்லி ஈவன் மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ட கூட கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி ஒரு சேக்ரெட் குரூவ். ரொம்ப சூப்பரா புரொடெக்ட் பண்ண சேக்ரெட் குரூவ். யூசுவலா இப்ப நான் என்ன சொன்னேன், ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சல்ட் பண்ணிட்டு லோக்கல்ஸ் கிட்ட டிக்ளேர் பண்ணணுமா? ஆனா இதுல என்ன இதுன்னா, காசம்பட்டி டிக்ளேர் பண்ணும்போது லோக்கல்ஸ் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. லோக்கல்ஸ் கிட்ட கன்சல்ட்டே பண்ணாம ஸ்டேட் கவர்மெண்ட் காசம்பட்டி ஏரியாவை பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா டிக்ளேர் பண்ணிடுச்சு. லோக்கல்ஸ்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. நாங்க வந்து இது ரொம்ப சேக்ரடா ரொம்ப அதை நினைச்சிட்டு இருக்கோம். இதை போகக்கூடாது, அப்புறம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் அது ரொம்ப ப்ரொடெக்டடா வச்சுட்டு இருக்கோம். ஸோ அது அவங்களோட பிலீஃப் அது ஆக்சுவலி. இப்போ ஏதாவது போனா ஏதாவது நடந்துரும் அந்த குளத்துக்கு. அந்த அந்த பீப்புளுக்கு ஏதாவது கெட்டது நடந்துரும். அந்த மாதிரி. பட் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா டிக்ளேர் பண்ணா டூரிசம் ப்ரமோட் ஆகும். டூரிசம் ப்ரமோட் ஆச்சுன்னா எல்லாரும் போக ஆரம்பிச்சுருவாங்க. அந்த பிரிஸ்டைன் இது வந்து போயிரும்.
ப்ளஸ் அது அவங்களோட பிலீஃப்க்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயமும் இல்ல. அவங்க ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்றாங்கல்ல, இங்க யாரும் போக்கூடாது. இது ரொம்ப புரொடெக்ட்டா இருக்கணும். மீன்ஸ் ரொம்ப சாக்ரடான ஏரியா இது. அந்த மாரி இருக்கும்போது, நீங்க பயோடைவர்சிட்டி ரெட் அலர்ட்ட டிக்ளேர் பண்ணா டூரிசம் ப்ரமோட்டர்ஸ்ன்னு எல்லாரும் போவாங்க. ஸோ, அப்ப அது அவங்க பிலீஃபையும் அஃபெக்ட் பண்ணும். கன்சர்வேஷனையும் அஃபெக்ட் பண்ணும். அதுதான். ஸோ, சம்டைம்ஸ் நம்ம கன்சர்வேஷன் நெனச்சு பண்றதே டிஸ்ட்ரக்ஷன்ல போய் முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த காசம்பட்டி, திண்டுக்கல். So, tiger reserves are notified by the state government as per provisions of section 38(5) of 38(v) of Wildlife Protection Act 1972. கரெக்ட் தான். செக்ஷன் பத்திலாம் ஒரி பண்ணாதீங்க. அதெல்லாம் கொண்டு போய் எதுவும் பண்ண மாட்டோம். கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ, மனாஸ் டைகர் ரிசர்வ் இஸ் த லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ். அப்படியா? நாகார்ஜுனா சாகர், ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ் இஸ் லார்ஜஸ்ட். The National Tiger Conservation Authority is a constitutional body. அப்படியா? Statutory body. So, answer is 213. Question is about not correct. So, answer is 213. 213. அடுத்த question. Consider the following statements regarding community reserve management committees. So, they are statutory bodies constituted by state government, not central government. See, community forest management, community reserve management committee, அது என்னது? ஒரு கம்யூனிட்டி ரிசர்வை மேனேஜ் பண்ண போற ஒரு கமிட்டி. ஓகேங்களா? இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து அப்பாயின்ட் பண்ண போறாங்களா அவங்கள? யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? ரொம்ப மைக்ரோ லெவல் இல்ல. ஸோ, மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ண போதா? கிடையாதுல்ல. ஸோ, கம்யூனிட்டி ரிசர்வ் மேனேஜ் பண்றதுக்கு நம்ம கம்யூனிட்டி ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி சூஸ் பண்ணுவோமா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் நிலத்தை யார் கொடுத்தாங்களோ அவங்களும் இல்லை கிராம சபா வந்து சூஸ் பண்ணுவோமா? ஸோ, அதை அதோட ஹெட் யாருன்னு சூஸ் பண்ண போறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ண போதா? இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ, த கமிட்டி இஸ் mandated to prepare and implement the management plan for the subject to the approval of chief wildlife warden. அது கரெக்ட். அது கரெக்ட். So, the committee enjoys independent legal status to acquire land and impose penalties for violations within the reserve boundary. அந்த மாதிரிலாம் பவர் கொடுத்தா அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் பவர் கொடுப்போமா? அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பவர்ல. அந்த மாதிரிலாம் கொடுக்கறதே கிடையாது. ஒரு கம்யூனிட்டி ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு அந்த பவர் கொடுப்போமானா டெஃபினெட்லி கொடுக்க மாட்டோம். டெஃபினெட்லி கொடுக்க மாட்டோம். ஸ்டேட் வந்து நிலத்தை கேட்டாலும் நம்ம போராட்டம் பண்ணுவோம். கம்யூனிட்டி ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கேட்டால் கொடுத்துருவோமா? ஸோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், செகண்ட் மட்டும்தான் கரெக்ட். ஆன்சர் இஸ் பி. பி. இது ஆக்சுவலி நீங்கள் கொஞ்சம் எலிமினேஷன் வேணால் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். எலிமினேஷன்லாம் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் எலிமினேஷனுக்காக ஃபிக்ஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் தான். ஸோ, அதையாவது ட்ரை பண்ணட்டும். ஏன்னா இப்போ ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லை மோஸ்ட்லி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் லீகல் ஸ்டேட்டஸ் அவ்வளோ கொடுத்துருவோமா ஒரு கமிட்டிக்கு போயிட்டு அதை வச்சு ஆன்சர் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். அடுத்த கொஸ்டின். ஸோ, ஆக்சுவலி இதை மாற்ற சொல்லியிருந்தோம்ல, ஹவு மெனி ஆஃப் தி விச் ஆஃப் தி இல்லை. ஸோ, த என்ஜிடி ஹாஸ் appellate jurisdiction over decisions, orders or directions issued under laws such as Water Act, Air Act, including Forest Conservation Act. கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஸோ, 3 ஆக்ட் மட்டும் தான் வரும். இஸ் ஏர் ஆக்ட் வரும், ஏர் ஆக்ட், வாட்டர் செஸ் ஆக்ட், பப்ளிக் லைபிலிட்டி ஆக்ட், அண்ட் தென் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், வேற என்ன, பயோடைவர்சிட்டி ஆக்ட். ஸோ, இது வரும். வராதது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. 72 திருப்பி போடுங்க 27. இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 27. ஸோ, 1927. அது போக FRA, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006. இது 3 மட்டும் வராது. ஓகேங்களா? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 72 திருப்பி போட்டால் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 27. ஸோ, அண்ட் தென் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006. இது 3 மட்டும் தான் வருது. ஓகேங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். The tribunal has a mandate to dispose applications and petitions within a period of 6 months. ஆமாம் தானே? என்ஜிடியாக இருந்தாலும் எந்த ட்ரிபுனல்னாலும் 6 monthsக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணிடணும். ஆமாங்களா? இந்தியா இஸ் தி செகண்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு டு செட் அப் எ பாடி டு டீல் வித் என்விரான்மெண்டல் கேஸ். கரெக்டாக தப்பா? ஆக்சுவலி தப்பு. ஸோ, தேர்ட் கண்ட்ரி ஆஃப்டர் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, நம்ம வந்து தேர்ட். நமக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் இருக்காங்க, நம்ம தேர்ட். ஓகேங்களா? ஸோ, அப்போ ஆன்சர் இஸ் பி, ஒன்லி 2. ஆன்சர் இஸ் பி. அடுத்த கொஸ்டின். ஸோ, வித் ரெஸ்பெக்ட் டு மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் எவாலுவேஷன் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் எவாலுவேஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா, இந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸில் மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, பெட்டராக பண்ணுறாங்களா இல்லையா? ஸோ, மேனேஜ்மெண்ட் எஃபர்ட்ஸ் வந்து பெட்டராக எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம அப்பப்போ எவாலுவேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ, அதில் வந்து ரீசெண்டாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் தான் பண்ணும். ஸோ, MOEFCC ஃபார் த பீரியட் ஆஃப் 2020 to 25. இந்த பீரியடில் 2020 to 25 இந்த பீரியடில் ஸ்டேட்ஸு எந்தெந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸை பெட்டராக மேனேஜ் பண்ணாங்கன்னு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, இது ப்ரொடெக்டட் ஏரியாஸில் மேனேஜ்மெண்ட்டை அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து பண்ணுவாங்க. பட் இப்படி ஒரு டூல் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு ஒரிஜினலி யோசிச்சது யாருன்னா IUCN தான். ஓகேங்களா?
ஸோ இது இப்போ ரீசெண்டா வந்து என்னன்னா, ஃபார் த பீரியட் ஆஃப் 2022, 2025க்கான அசஸ்மென்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அத பேஸ் பண்ணி கேட்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இட் ஹஸ் எமர்ஜ் ஆஸ் தி most important tool to assist and improve the management perspectives of tiger reserves and their associated landscape connectivity. ஆமா. ஸோ ரொம்பவே இது வந்து ஆக்சுவலி யூஸ் ஆகுது. அந்த அந்த ஏன்னா அது வந்து என்னன்னா, ஸோ எவ்வளோ பெரிய ஹேபிடேட் இருக்கு, ப்ரே பேஸ் எவ்வளோ இருக்கு, போச்சிங்ல தடுத்துருக்காங்க, எவ்வளோ ஸ்டாஃப் ரேஷியோ இருக்காங்க. ஸோ முன்னாடி முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து கன்சர்வேஷன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இதெல்லாம் பயங்கரமா அசஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்வியஸ்லி கரெக்ட். இட் இஸ் ஜாயிண்ட்லி கண்டக்டட் பை தி என்டிசிஏ அண்ட் தி வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. இது ஆக்சுவலி எம்ஓஇஎஃப்சிசியோடது, இவங்களோடது இல்லை. ஸோ எம்ஓஇஎஃப்சிசியோடது. ஆக்சுவலி கீ என்னப்பா கொடுத்துருக்கோம், ஒரே நிமிஷம். சாரி, டைகர் ரிசர்வ்ஸ்க்கு எல்லாமே பண்ணுவோம். சாரி சாரி. இது ஆக்சுவலி என்னன்னா மற்ற ப்ரொடெக்டட் ஏரியாஸ், இப்போ நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்னா மொத்தமாக எம்ஓஇஎஃப்சிசியோடது. பட் டைகர் ரிசர்வ்னு வரும்போது அது என்டிசியும் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவும் தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா இஸ் தி ஒன்லி நேஷன் இன் த வேர்ல்ட் டு ஹேவ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ்லி கம்ப்ளீட்டட் 5 cycles ஆஃப் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் எவாலுவேஷன் ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ் இந்த கண்ட்ரி. ஆமாம், அதெல்லாம் டைகரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிகர் நம்ம தான். நம்மளை பீட் பண்ண யாருமே இல்லை. அந்த இன்னொருத்தர் பிறந்து தான் வரணும் அந்த மாதிரி. ஓகேங்களா? யாருமே இல்லை, நம்ம தான் நம்பர் ஒன். ஸோ அதான். ஸோ கேரளா இஸ் த ஒன்லி ஸ்டேட் டு கெட் எ வெரி குட் ரேட்டிங். ஆமாம், கேரளா தான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 98க்கு ஆன்சர் பீப்பா. ஸோ ஆன்சர் இஸ் ஆல் தி above. கடைசி கொஸ்டின். ஸோ த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 டஸ் நாட் பெர்மிட் கமர்ஷியல் ஃபில்ம் மேக்கிங் ஆக்டிவிட்டீஸ் வித்தின் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். அலோ பண்ணுமா கமர்ஷியல் ஃபில்ம் மேக்கிங் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ள? கண்டிப்பாக அலோ பண்ண மாட்டோம். ஸோ செக்ஷன் 28 ஆஃப் தி ஆக்ட் அலோஸ் என்ட்ரி இன் டு தி சாங்சுரிஸ் ஒன்லி ஃபார் வைல்ட் லைஃப் ஸ்டடி, ரிசர்ச் ஆர் ரெகுலேட்டட் டூரிசம் அண்ட் நாட் ஃபார் இண்டிபெண்டன்ட் கமர்ஷியல் பர்பஸ். கரெக்டு தானே? ஸோ ஆன்சர் ஏ. ஆன்சர் இஸ் ஏ. இதோ டிஸ்கஷன் ஓவர். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம், இல்லைனா அடுத்து உங்களுக்கு பாலிட்டி டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும். டவுட்ஸ் இருக்கா? எஸ். ஒன்று பண்ணலாமா? டவுட்ஸ் இருந்தால் கொஞ்சம் வெளியில் வந்துடுறீங்களா? எஸ் எஸ் வந்துடுங்க. ஆன்லைனில் எதுவும் டவுட் இல்லைல்ல? தேங்க்யூ. 99க்கு முடிஞ்சுண்ணா, முடிஞ்சது. 99க்கு ஆன்சர் வந்து ஆல் த அபோவ். ஆல் த அபோவ். Good morning. How was the test? எப்படி இருந்தது? Easy? Online audible? Okay. Super. So what is the answer for first question? Only one. Constitutional amendment bill கண்டிப்பா கையெழுத்து போடணும். பாக்கெட் வீட்டோ எல்லாம் வராது. கரெக்டா? மணி பில்லு திருப்பி அனுப்ப முடியாது ரீகன்சிடரேஷனுக்காக. So suspensive veto வராது. Only first row is correctly matched. So option A is the correct answer. Next. Second question answer. Yes. C. First, Indian president cannot pardon punishments by court martial. Wrong. Okay. Next, second statement.
டெத் சென்டென்ஸ் பார்டன் பண்ணணும்னா பிரசிடென்ட், நாட் கவர்னர். Third, MRC petition rejected by governor can still be presented to president. Governor reject பண்றாங்கன்னா அடுத்து இந்த மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி president கிட்ட போலாம். So answer is option C. அடுத்தது third question. D. ஸ்டேட் கவர்மெண்ட்ல கான்ஸ்டிடியூஷனுக்கு மீறி போயிட்டு இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் படி ஃபங்க்ஷன் ஆக முடியாதுன்னு சொல்லும்போது பிரசிடென்ட் ரூலுக்காக இது பண்ணலாம். நெக்ஸ்ட், எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாவே ஸ்டேட்டுக்கு போயிடும் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக அசம்பிளின்னு வந்து பார்லிமெண்ட்டுக்கு போயிடும். கரெக்டு தான். அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் 12 இயர்ஸ் கிட்ட உங்களுக்கு கண்டினியூஸாக பிரசிடென்ட் ரூல் எத்தனை நாள் இருந்ததுன்னு சொன்னால் 12 இயர்ஸ் கிட்ட இருந்தது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் லாங்கெஸ்ட் ரெக்கார்ட் ஃபார் ஹேவிங் திஸ் பிரசிடென்ட் ரூல். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, first question answer option A. Okay, next question number 4 answer C. ஆர்டினன்ஸ் சொல்றது ஆர்டினன்ஸ் மூலமா ஒருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது. கான்ஸ்டிடியூஷன் மாத்துறதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருப்போம். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் கரெக்ட். பிரசிடென்ட் வந்து இமீடியட்டா அர்ஜென்ட் ஆக்ஷன் வேணும்னு சொன்னாதான் எடுத்துட்டு வர முடியும். அது தப்பான ஆர்டினன்ஸ் இருந்தால் ஜுடிஷியரி கேள்வி கேட்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 ஆன்சர் ஏ. கான்ஸ்டிடியூஷனுக்கு மீறி பண்ணா பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல இருந்து தூக்கிடலாம். 2/3 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப் அண்ட் நாட் present and voting. நெக்ஸ்ட், எலெக்ஷன்ஸ்ல எம்எல்ஏஸ் ஓடு போடுவாங்க. ஆனா ரிமூவல் ப்ராசஸ்ல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ ரிமூவல் ப்ராசஸ்ல எம்எல்ஏஸ் ஓட்டு போட மாட்டாங்க. கரெக்டா? நெக்ஸ்ட், what is the answer? 16th question. 16th question answer C. US கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு, தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஜுடிஷியரி பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்குற ப்ரொவிஷன் கிடையாது. நம்ம கிட்ட தான் ஓகே பிரசிடென்ட் ஏதாவது லீகல் மேட்டர்ஸ்ல அட்வைஸ் வேணும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி உங்களோட அட்வைஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். எங்க இந்தியாவில், யூஎஸ்ல அப்படி கிடையாது. இந்த மாதிரி அங்கே வந்து ஸ்ட்ரிக்டா பவர் செப்பரேஷன் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. பிரசிடென்ட் வந்து ஜுடிஷியரின்னு அட்வைஸ் கேட்கறதெல்லாம் அங்கே கிடையாது. ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இந்த மாதிரி வந்து பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்குற மாதிரி ப்ரொவிஷன் 1935 ஆக்ட் வந்து இருக்கு. கவர்னர் ஜெனரல் ஃபெடரல் கோர்ட்டு கிட்ட அட்வைஸ் கேட்குற மாதிரி இருந்தது அப்பவே. ஸோ அதே ஐடியா தான் இப்போ பிரசிடென்ட் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லி இந்த மேட்டர்ல சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட கேளுங்கன்னு சொன்னா பிரசிடென்ட் கேட்பாங்க. அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு 5 மெம்பர்ஸ் அந்த பெஞ்சில் இருக்கணும். These 3 are correct. So answer is option C. Next question answer B. Okay, கவர்னர் அவங்க செய்ய வேண்டிய வேலை அவங்க செய்யலனா உங்க வேலை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லலாம். mandamus means do your duty. ஓகேவா? ஸோ கவர்னர் அவங்களோட வேலை அவங்க செய்யலன்னு சொல்லும் போது உங்க வேலை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தது இல்லையா இந்த டாபிக், அதனால இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கோம். ஓகே,
Next. 18. Option A. President வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் கொடுத்திருந்தா நார்மலி நேஷனல் எமர்ஜென்சி முன்னாடி வரைக்கும் இந்த ப்ரொவிஷன் இல்ல. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொன்னா அதான் பிரசிடென்ட் உடனே செஞ்சிடணும் வந்தா இருந்தது. ஆனா நேஷனல் எமர்ஜென்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டோம். ஏன்னா அந்த டைம்ல 1976-78 டைம்ல பிரசிடென்ட் வந்து அவங்களோட பவர்ஸ்னு மிஸ்யூஸ் பண்ணி நேஷனல் எமர்ஜென்சி வந்து தேவையில்லாம டிக்ளேர் பண்ணதுனால ரொம்ப எஃபெக்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசம். ஸோ 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டோம். ஸோ அதில் என்ன சொன்னோம்னா பிரசிடென்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஏதாவது அட்வைஸ் கொடுத்தா திருப்பி அனுப்பலாம். ஓகே, அவங்க ரீகன்சிடர் பண்ணி செகண்ட் டைம் அனுப்புனா கண்டிப்பா செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமே செய்யணும்னு சொல்ற மாதிரி இல்லாம அவங்களுக்கு ரீகன்சிடரேஷனுக்காக அனுப்புறதுக்கான ப்ரொவிஷன் ரீகன்சிடர் பண்ணி அவங்க அனுப்பும்போது கண்டிப்பா கையெழுத்து போடுற மாதிரியான ப்ரொவிஷன் கொண்டு வந்தோம். ஸோ போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அண்ட் தி எக்ஸ்பிளனேஷன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Once. Why only once? Second time they should definitely accept. இப்போ ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா reconsider it once. இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஓகே, எதுக்காக? செகண்ட் டைம் அவங்க பாஸ் பண்ணும்போது திருப்பி எதுவுமே பண்ண முடியாது, கையெழுத்து போடணும். அதனால ஒரு வாட்டி தான் ரீகன்சிடரேஷனுக்காக அனுப்ப முடியும். ஏன்? ஓகே, வை ஒன்லி ஒன்ஸ்? எதுக்காக பிரசிடென்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி ரீகன்சிடர் பண்றதுக்காக அனுப்ப முடியும்? ஏன் 2-3 வாட்டி அனுப்பக்கூடாது? எதுக்குன்னா செகண்ட் டைம் அனுப்பும்போது கண்டிப்பா கையெழுத்து போடணும், அதுக்கப்புறம் ஆப்ஷன் கிடையாது. அதனால ஒரு வாட்டி தான் அனுப்புறோம். அந்த ஒன்ஸ் அண்ட் வார்த்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ரீகன்சிடரேஷனுக்காக எதுக்கு அனுப்பணும்னு சொன்னா ராங் டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு. அங்க ஸ்டேட்மெண்ட்ல நம்ம கேட்ட ஸ்பெசிபிக் திங் ஒன்ஸ். எதுக்காக ஒன்ஸ்? செகண்ட் டைம் he has no other option, he has to follow the advice. Okay, next 19th question. Option A. Open ballot கிடையாது, secret ballot. Remaining 2 correct தான். Okay, so both the houses of parliament இருப்பாங்க. Nominated members கூட vice president electionsல ஓட்டு போடுவாங்க. Next 20. ராஜ்யசபாக்கு எழுதுவாங்க. லைக் டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாக்கு எழுதுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு தான் எழுதுவாங்க. வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணும்போது பிரசிடென்ட்டுக்கு சொல்லி தான் ரிசைன் பண்ணுவாங்க. அண்ட் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி இன் ராஜ்யசபா, சிம்பிள் மெஜாரிட்டி இன் லோக்சபா. கரெக்ட் தான். ஜெகதீப் தன்கர், அதுக்கு முன்னாடி வி கிரி, ஆர் வெங்கட்ராமன் அவங்க எல்லாம் ரிசைன் பண்ணியிருந்தாங்க, 2 members வைஸ் பிரசிடென்ட்ஸா. இப்போ 3rd வைஸ் பிரசிடென்ட் ஹூ ரிசைன்ட் வந்து ஜெகதீப் தன்கர். அதுக்கு முன்னாடி வி கிரி, ஆர் வெங்கட்ராமன் அவங்க ரிசைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 31. How many are not correct? Only 1. Chairman first instanceல ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே, casting ஓட்டு மட்டும்தான், that is tie வந்தா மட்டும்தான் போடுவாங்க. So this is wrong. First 2 statements are correct. So answer is option A. Okay, என்னம்மா சேர் அவங்களுக்கு அகைன்ஸ்டா இல்ல, அவங்களே ரிமூவ் பண்றதுக்காக கொண்டு வரும்போது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல ஓட்டு போடுவாங்க. தட் இஸ் an exception thing. Generally
ராஜ்யசபா ஹீஸ் நாட் ஈவன் அ மெம்பர்ல. நான் சொல்றது பிரிசைடிங் ஆஃபீசர்து கேட்கும்போது ஜெனரலி பிரிசைடிங் ஆஃபீசர் வில் ஹேவ் ஒன்லி casting vote, they'll not vote in the first instance. அந்த பிரிசைடிங் ஆஃபீஸர்னே நம்ம ரிமூவ் பண்றதுக்காக ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு வந்தா அவங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல ஓட்டு போடுவாங்க, காஸ்டிங் ஓட்டு போட மாட்டாங்க. பட் when it comes to chairman of Rajya Sabha, he is not even MP, so he'll not have voting rights. ஓகேவா? So that is the thing. And ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் சேர்மன் எது சொன்னா அதான் ஃபாலோ பண்ணணும். அண்ட் சேர்மன் சொல்ற ஆர்டர் வந்து அடுத்தடுத்த இஷ்யூஸ்ல கூட அது அது வந்து அது பேஸா வச்சு பிரசிடென்ட்டா வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தட் வில் ஆக்ட் ஆஸ் தி பேஸ். ஓகே, சேர்மன் சொல்றது ஃபாலோ பண்றேன்னா நீங்க ஹவுஸ்ல டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் அர்த்தம். நீங்க சேர்மன் சொல்ற ஆர்டர் ஃபாலோ பண்றேன்னா ஹவுஸ் மதிக்கலன்னு தான் இட் இம்ப்ளைஸ். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. எது அங்க வந்து சிவில் கிரிமினல்ல you are just disrupting, that is disrespecting na, it will come under civil contempt. You are disrupting the house, then it comes under criminal contempt. Contempt le two types. Basically நீங்க வந்து ஹவுஸ்ல மதிக்கலன்னு சொன்னாலே contempt தான். Okay, civil contempt, criminal contempt. Disobedience of the order comes under civil contempt. Disrupting the house, creating chaos, disturbing, those things will come under criminal contempt. Okay. Next. Question number 32, answer. Not correct. B. President pleasure enjoy பண்ற வரைக்கும் தான் Prime Minister continue ஆக முடியும். President pleasure எப்ப வரைக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க? லோக்சபால கான்ஃபிடன்ஸ் இருக்கிற வரைக்கும் பிரசிடென்ட் எதுவுமே செய்ய மாட்டாங்க. லோக்சபால கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா பிரசிடென்ட் உங்கள ஆஃபீஸ்ல இருந்து தூக்கிடுவாங்க. ஸோ தட் இஸ் கரெக்ட். பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் ஆகும்போது நான் மெம்பர்னு அப்பாயிண்ட் பண்ணலாம்ல. அடுத்த 6 மாசத்துக்குள்ள அவங்க வந்து எலெக்டட் மெம்பர் ஆனா போதும். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது நான் மெம்பரா கூட இருக்கலாம். ஆனா 6 மாசத்துல மெம்பர் ஆனா போதும். ஸோ திஸ் இஸ் ராங். எந்த ஹவுஸ்ல இருந்து வேணாலும் இருக்கலாம். ஸோ நாட் கரெக்ட் கேட்டாங்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன்லி 5. ஜோனல் கவுன்சிலுக்கு யாரு சேர்மன்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ரிமைனிங் எல்லாத்துக்கும் பிரைம் மினிஸ்டர் தான். ஓகே, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 34th ஆன்சர். எஸ், டி. ஓகே, டைரக்டா டெஃபினிஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் 35. கரெக்ட். ஆர்டிகல் 103ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ்ல பிரசிடென்ட் டெசிஷன் ஃபைனல்னு பேசியிருப்பாங்க. இங்க 103 கிளாஸ் 1ல 103 கிளாஸ் 2ல பிரசிடென்ட் டெசிஷன் எடுக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அவங்க சொல்ற மாதிரி டெசிஷன் எடுப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ 103 கிளாஸ் 2ல தான் பிரசிடென்ட் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ரிலேட்டடாக டெசிஷன் எடுக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேட்டுட்டு அவங்க சொன்னது செய்யணும்னு சொல்ற ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 46. 46th ஆன்சர் சி. ஸோ நாட் கரெக்ட்னு கேட்டாங்க. போத் ஆர் நாட் கரெக்ட். பிரசிடென்ட் இஸ் ஒன்லி பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் பட் நாட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லி நிறைய வாட்டி பேசியிருப்போம். கரெக்டா?
டன். நெக்ஸ்ட் எல்லா பவர்ஸுமே உங்களுக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல தான் சொல்லி நிறைய வாட்டி பேசியிருப்போம். ஓகே, இட்ஸ் நாட் அ டிஸ்கிரிஷனரி பவர். ஸோ போத் ஆர் நாட் கரெக்ட். ஈஸி தானேங்க பேப்பர் இந்த வாட்டி? ஓகே, நிறைய நிறைய படிக்க வேண்டாம். படிக்கிறது நல்லா படிச்சிருந்தா கான்ஃபிடென்ட்டா அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ த லிமிட்டெட் சோர்சஸ் யூ ஷுட் ஹவ் டன் இட் ரிப்பீட்டட்லி. That is what UPSC demands. Okay. Next, question number 47. What is the answer? Answer is option C. Cabinet committees பத்தி எங்கேயும் இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல. கான்ஸ்டிடியூஷனுக்கு வெளில ரூல்ஸ் ஆஃப் பிசினஸ் அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். கேபினெட் செக்ரட்டரியேட் பத்தியும் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. ஓகே, என்னமா? கேபினெட் செக்ரட்டரியேட் அண்ட் சொல்ற பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி எங்க இருக்கு? அந்த ஆர்டிக்கல் ஓபன் பண்ணி படிங்க ப்ளீஸ். பார்லிமெண்டரி செக்ரட்டரியேட் ஏதாவது இருக்கா? கேபினெட் செக்ரட்டரியேட் ஏதாவது இருக்கா? எஸ். ஓகே, கேபினெட் செக்ரட்டரியேட் சொல்ற வார்த்தை எங்கேயும் இல்ல. கேபினெட் வார்த்தை ஆர்டிகல் 352ல இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் இது பண்ணும்போது கேபினெட்டோட அட்வைஸ்ல பண்ணணும்னு சொல்ற மாதிரி ஆட் பண்ணாங்க. அதுவும் 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் கொஞ்சம் டைட்டன் பண்றதுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்குறதுக்கு சும்மா பிரசிடென்ட் எப்போ வேணாலும் அனௌன்ஸ் பண்றது கிடையாதுங்க. கேபினெட் சொன்னாதான் பண்ணணும்னு சொல்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 352 ஹேவ் த வேர்ட் கால்ட் கேபினெட். ஓகே, ஸோ எங்கேயும் இல்லைன்னு சொல்றது ராங். ஸோ ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். Next, only 5. Answer is option D. Cabinet Committee on Parliamentary Affairs is headed by Minister of Parliamentary Affairs and not Prime Minister. Okay? என்னமா? Defense Minister. என்ன சொல்றீங்க? ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. Cabinet Committee on Parliamentary Affairs, see the roles or maybe நீங்க நியூஸ் பேப்பர்ல அப்பப்போ அவங்க இல்லைனாலும் இவங்க பார்த்துக்கிறக்காங்க அந்த மாதிரி வேணா படிக்கலாம். பட் who is the designated head தான் நம்ம பார்க்கணும். Okay? See, sometimes when that particular Minister of Parliamentary Affairs is absent or sometimes என்ன நடக்கும்னா 2 portfolios ஒரே மினிஸ்டர் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ Ministry of Home Affairs, Ministry of Cooperatives is with Amit Shah ji only. So whenever you say Ministry of Cooperatives, Amit Shah ji ஒன்னு பண்றாங்கன்னு சொல்லும்போது இல்ல Ministry of Cooperatives இல்ல Home Affairs தான் பண்றாங்கன்னு சொன்னா கிடையாது. Because Amit Shah ji is holding 2 portfolios there, so that when you say Amit Shah ji is the head, you'll be getting confused whether it is of Home Minister duty or Cooperatives duty. Okay, so you should be knowing the designated head. Okay, so ஒருத்தரே 2 portfolios ஹெல்ப் பண்ற சிச்சுவேஷன்ஸும் இருக்கும். அவங்க இல்லாத டைம்ல இவங்க ஹெட் பண்ற சிச்சுவேஷன்ஸும் இருக்கும். அந்த எக்ஸெப்ஷன்ஸ்க்கு நம்ம போக வேண்டாம். கிளியர்? நெக்ஸ்ட் 49th 49th question answer is option A. 50 individual responsibility and collective responsibility தான் இருக்கு.
லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 61. ஆப்ஷன் பி. யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லிக்கு மட்டும் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஆக்ட் அண்ட் இது படி அவங்களுக்கு 10% லிமிட். தட் இஸ் அன் எக்ஸெப்ஷன் ஃபார் யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. ஓகே. ஸோ நார்மலி யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லிக்கு மட்டும் அங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 10% தான் இருப்பாங்க, நாட் 15%. ஓகே. ஸோ தட் எக்ஸெப்ஷன் ஷுட் பி ஹைலைட்டட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் highest law officer of the state. Attorney General is for the country. பார்லிமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. At the state level, who participate in the assembly? Advocate General. நம்ம பேசியிருக்கோம்ல அட்டார்னிக்கும் அட்வொகேட்டுக்கும் டிஃபரன்ஸ். கண்ட்ரி ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் தி கண்ட்ரி ஹூ பார்ட்டிசிபேட்ஸ் இன் பார்லிமெண்ட் அட்டார்னி. ஸ்டேட்ல லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட் இங்க கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னா நான் அசம்பிளின்னு சொல்ற வார்த்தையும் கொடுத்துருக்கேன். எப்படி அட்டார்னி ஜெனரல் வந்து அசம்பிளியில் உட்காருவாங்க? இட்ஸ் அட்வொகேட் ஜெனரல். ஸோ இட்ஸ் நாட் லைக் இது. நெக்ஸ்ட் 63 ஆன்சர். answer. Only one. Which one? ஏ சொல்லிட்டீங்க, அதான் ஏ கான்ஃபிடென்ட்டா சொல்லும் போது என்ன நினைச்சிட்டு சொல்றீங்க? தேர்ட் அலோன் இஸ் தி ரைட் ஒன். அட்டார்னி ஜெனரலுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு we have someone called solicitor general. அவங்க லா ஆஃபீஸர்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் மாதிரி யூ ஹேவ் ஒன் ஆக்ட். ஓகே. லா ஆஃபீஸர்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ஆக்ட்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் படி தான் நம்ம சாலிசிட்டர் ஜெனரல் சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. லா ஆஃபீஸர்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ஆக்ட். கிளியர்? அதுபடி தான் சாலிசிட்டர் ஜெனரல் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. லா ஆஃபீஸர்ஸ் ஆக்டுக்கு கீழே வந்திருக்கு. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கிட்ட, தட் இஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு கீழே அட்டார்னி ஜெனரல் பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது. ஓகே. சி பப்ளிக் அத்தாரிட்டின்னு சொல்லும் போது தே ஆர் டெடிகேட்டட் டு தி சர்வீஸ் ஆஃப் தி பப்ளிக். அவங்களுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டிஸ் இருக்கும், அந்த மாதிரி தெர் வில் பி மெனி திங்ஸ். பட் அட்டார்னி ஜெனரல்னு சொல்கிறவங்க கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணுங்க, கவர்மெண்ட்டுக்கு லீகல் அட்வைஸ் வேணால் கொடுங்க. இந்த ஃபங்க்ஷன் தானே. இட் இஸ் நத்திங் டு டூ வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் டெசிஷன் மேக்கிங் ஆர் பப்ளிக் சர்வீஸ். புரியுதாங்க? ஸோ அட்டார்னி ஜெனரலோட வேலை என்ன? கோர்ட்டில் கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணுங்க, கவர்மெண்ட்டுக்கு லீகல் அட்வைஸ் வேணால் கொடுங்க, அவ்வளோதானே. அதுக்காக தான் அவங்களுக்கு ரெம்யூனரேஷன் கொடுத்துட்டு நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ பப்ளிக் அத்தாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ராங். ஃபிக்ஸட் டென்யூர் கிடையாது. ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Next, 64th question. Answer. B. See, as a convention நம்ம ஃபாலோ பண்றோம் சொல்லி நான் நோட்ஸ்ல சொல்லியிருப்பேன். ஓகே. எந்த ஸ்டேட் கவர்னர் அப்பாயிண்ட் பண்றோமோ அந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்னு கன்சல்ட் பண்ணணும்னு சொல்றது as a ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லலை.
திஸ் இஸ் ராங். 35 இயர்ஸ் இருக்கணும். கரெக்ட். கவர்னர் ரிமூவ் பண்ணோம்னா பிரசிடென்ட் எனி டைம் ரிமூவ் பண்ணலாம். அதுக்காக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ரெசல்யூஷன் இன்ட்ரடியூஸ் பண்றது, பிரசிடென்ட்டுக்கு ஃபாலோ பண்ற மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இல்லை. So answer is option B. Next. 65. D. Not a discretionary power ன்னு சொன்னாங்க. ஸோ சம்மானிங் ப்ரொரோகிங் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் பண்ணணும். எப்போ வேணாலும் கவர்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஓகே, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 76. 76 ஏ. பிரசிடென்ட் கிடையாது, கவர்னர். பார்லிமெண்ட் ஏதாவது ஆக்ட் கொண்டு வந்தா அந்த ஆக்ட் வந்து இங்க அப்ளை ஆகாது, இல்ல ஒரு சில சேஞ்சஸ்ல அப்ளை ஆகும்னு சொல்றக்கூடிய பவர் கவர்னர் கையில இருக்கு, பிரசிடென்ட் கையில இல்ல. ஓகே, அண்ட் இந்த மாதிரி டிக்ளேர் பண்றது அதெல்லாமே பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தோஸ் மாடிஃபிகேஷன்ஸ் வில் பி டன் பை பிரசிடென்ட். ஆனா டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஏரியா ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்க எப்படி வந்து இது நடக்கணும்னு எல்லாம் கவர்னர் வில் பி டிசைடிங். ஓகே, ஸோ 76 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 77 ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வருவாங்க, அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட். ஓகே, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர். ஓகே, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கீழே கவர்னர். ஸோ கவர்னர், அதுக்கப்புறம் தான் ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் கேபினெட் மினிஸ்டர், அதுக்கப்புறம் தான் அட்டார்னி ஜெனரல். ஸோ 3, 1, 2, 4, 5, 6. Okay, answer is option D. Option D. Next 78 answer. Option Article 78. Prime Minister act as channel of communication between President and Council of Ministers. இது எடுக்கிறதுல இந்த டெசிஷன்ஸ் எல்லாமே பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணணும், பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்கலாம், அதெல்லாம் ஆர்டிகல் 78ல தான் பேசியிருப்போம். ஆப்ஷன் சி. இது பார்த்தீங்களா 78th question. We just touched about article 78. Yeah. Next 79th question answer. $79 answer D. Department of Military Affairs is headed by Ministry of Defense. இது ஆர்டிகல் 53 வச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டு சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் பிரசிடென்ட் தானே. ஆர்டிகல் 53ல டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு பிரசிடென்ட் தான் சுப்ரீம் கமாண்டர்னு சொல்லியிருப்போம். அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகி இந்த ஆன்சர் போடக்கூடாது. சிம்பாலிக் ஹெட் பிரசிடென்ட் வருவாங்க, ஆனா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 80. ஆல் 4. எந்த மினிஸ்டருக்கு அலோகேட் பண்ணாம இது கூட பிரைம் மினிஸ்டர் தான் பார்த்துப்பாங்க. அட்டாமிக் எனர்ஜி, ஸ்பேஸ் அண்ட் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் எல்லாமே பிரைம் மினிஸ்டர் தான். நெக்ஸ்ட் 91. ஆல் 3. இந்த மாதிரி டாக்டரின் ஆஃப் பிளஷர் சொல்றது பிரிட்டிஷ்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் சிவில் சர்வெண்ட்ஸ்க்கு கூட கிளியரா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கோம். ஓகே, அவங்களை அப்பாயிண்ட் பண்ற அத்தாரிட்டியோட கம்மியா அத்தாரிட்டி ரிமூவ் பண்ணக்கூடாது. நம்ம அவங்களை ரிமூவ் பண்ணா அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டு டிஃபெண்ட், நான் அந்த தப்பு பண்ணலைங்க சொல்லி ரிப்ரசென்ட் பண்ணணும்.
சும்மா ஆர்பிட்ரரியா ரேண்டமா ஒருத்தனை ரிமூவ் பண்ணிட்டு போக முடியாது. ஓகே, சும்மா ஒரு சிவில் சர்வெண்ட்னு ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ் பண்றதுக்கு தெர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் சேஃப் கார்டு. ஓகே, பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணணும். தட் இஸ் யார் அப்பாயிண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு கீழே அத்தாரிட்டி பண்ணக்கூடாது. அண்ட் அவங்க தே கேன் மேக் எ ரெப்ரசன்டேஷன், தே கேன் டிஃபெண்ட் நான் இந்த தப்பு பண்ணலன்னு சொல்லி ஆல் திஸ் ப்ராசஸ் இஸ் கிவன். ஓகே, நெக்ஸ்ட் 92 answer option D, which is wrong. Third one is specific-ஆ பார்த்திருக்கோமா கிளாஸ்ல? எல்லாரும் ஓட்டு போடணும்னு கிடையாதுங்க. ஓட்டு போட்டவங்கலாம் மெஜாரிட்டி தான் பார்ப்போம். ஒருவேளை வேகன்சி இருந்தாலும் நம்ம பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் நடத்துருவோம். வேகன்சி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஓட்டு போடலன்னு சொல்லி பிரசிடென்ட் எலெக்ஷன் இன்வாலிட்னு எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்போம். கரெக்டா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 93 ஆப்ஷன் பி. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லி கிரைட்டீரியா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லவே இல்லை. வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல எது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் கன்சிடர் பண்ணலான்னு சொல்ற கேள்வி வரும்போது கவர்னமெண்ட் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியா இருந்தா, கவர்னர் ரிமூவல் அத்தாரிட்டியா இருந்தா, கவர்னமெண்ட் காசு தான் அவங்களுக்கு சேலரியா கொடுக்குறோம்னு சொன்னா, இந்த பேசிஸ்ல கவர்னமெண்ட் கீழே ஃபினான்ஷியல் கெயில் இருக்கிற பொசிஷன் மாதிரி இருக்கும்போது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் சொல்லலாம்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தடவை கான்ஸ்டிடியூஷன் அது பண்ணலை. ஸோ கவர்னருக்கு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 94 A. என்ன ராங்? கவர்னர் வந்து 2 or more ஸ்டேட்ஸ்க்கு ஒரே கவர்னர் இருந்தா அந்த 2 or more ஸ்டேட்ஸ் தான் சாலரிஸ் அண்ட் அலையன்ஸஸ் ஷேர் பண்ணுவாங்க. அது எப்படி ஷேர் பண்ணணும்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாடு கேரளாக்கு ஒரே கவர்னர் இருந்தா அந்த கவர்னரோட சேலரி வில் பி ஷேர்டு பை தமிழ்நாடு அண்ட் கேரளா ஸ்டேட்ஸ். எந்த ப்ரப்போர்ஷன்ல ஷேர் பண்ணணும் தான் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. யூனியன் பே பண்ண மாட்டாங்க அந்த கவர்னருக்கு. ஸோ செகண்ட் இஸ் ராங், தேர்ட் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி. ஸோ டாக்ஸேஷனுக்கு ஸ்டேட் பவுண்டரிஸ், ஆல் இண்டியா சர்வீஸ்க்கு ராஜ்யசபா ரெசல்யூஷன் எடுத்துட்டு வரணும். பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் எல்லாம் தேவையில்லை. ஓகே, ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபால பார்த்துருப்போம். ஓகே, ஆல் இண்டியா சர்வீஸ் கிரியேட் பண்ணோம்னா ராஜ்யசபா தான் ரெசல்யூஷன் எடுத்துட்டு வர முடியும். ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு மேட்டருக்கு மேல பார்லிமெண்ட் லா எடுத்துட்டு வரணும்னு சொல்லி எம்பவர் பண்ணணும்னா ராஜ்யசபா தான் பண்ண முடியும்னு சொல்லி. ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ் கிரியேட் பண்றதுக்கு ராஜ்யசபா ரெசல்யூஷன் தான் தேவை, பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆனா மணி பில்க்கும் ஸ்டேட் பவுண்டரிக்கு பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் தேவைப்படும். மணி பில் ஆர்டிகல் 110 டாக்ஸேஷன் வரும்ல. மணி பில்ல என்னென்ன வரும்? ஸோ சரி, அதுக்குள்ள மணி பில் சிலபஸ் அடுத்த பார்லிமெண்ட்ல கவர் ஆகும். ஆனா பிரசிடென்ட்லயே மணி பில் வந்து பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்ற பாயிண்ட் வரும். அதனால இங்க பார்த்துருக்கோம். ஓகே, ராஜேஷ் பிரைம் மினிஸ்டர் தான். பிரகாஷ் நோ. கவர்னர் salary is determined by parliament, but 2 or more ஸ்டேட்ஸ்க்கு ஒரே கவர்னர் இருந்தா அவங்க salaries and allowances அந்த 2 or more states எப்படி ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்றது பிரசிடென்ட் தான் சொல்லுவாங்க. ஓகே, கிளியரா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி பாருங்க, who heads it? Done. 92 ஆமா,
பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஏதாவது டிஸ்பியூட் வருந்தா சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் தான் ஃபைனல். அந்த டிஸ்பியூட்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் என்னன்னு சொல்லி பார்லிமெண்ட் ஏதாவது லா மூலியமா ரெகுலேட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஓகேவா துர்கா? அந்த டிஸ்பியூட்ஸ் எப்படி பண்றது என்னன்னு சொல்லி. கிளியர் துர்கா? எஸ். ஸோ ஏதாவது திருப்பி டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஜஸ்ட் அப்ரோச் மீ ஆர் எஸ்மா. செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட். ஆ ஆ பிரசிடென்ட் President cannot act as a court of appeal. So what does that mean? Like நீங்க வந்து ஜுடிஷியரியில கிடைக்காத நியாயம் அப்பீல் மூலியமா ஹையர் கோர்ட்டுக்கு எப்படி போவீங்களோ அந்த மாதிரி நீங்க ஜுடிஷியரி கொடுத்தது வச்சு அங்க நியாயம் வரலன்னு சொல்லி திருப்பி எனக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி பிரசிடென்ட் கிட்ட போக முடியாது. Okay, how you appeal from lower court to higher court, you cannot appeal like that from a higher court to president. Okay, president cannot act as that court. மன்னிச்சு விடுங்க ப்ளீஸ் சொல்லி மர்சி பெட்டிஷன் வேணா போடலாம் தடவை. யூ கேனாட் கன்சிடர் தட் அஸ் எ கோர்ட் ஆர் யூ கேனாட் ஹேவ் தி ரைட் ஆஃப் ஓரல் ஹியரிங். நான் சொன்னது நீ கேட்கணும், நான் கொடுத்த பெட்டிஷன் அக்செப்ட் பண்ணணும், இதெல்லாம் பிரசிடென்ட்டுக்கு வராதுன்னு பார்ப்போம். ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு மேட்டருக்கு மேல லா கிரியேட் பண்ணணும் பார்லிமெண்ட்னு சொன்னா ராஜ்யசபா ரெசல்யூஷன் மூலியமா பார்லிமெண்ட் எம்பவர் பண்ணா பார்லிமெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற மேட்டருக்கு மேல லா கொண்டு வரலாம். ஓகே, அது பார்லிமெண்ட் சிலபஸ்ல படிப்பீங்க. இங்க அந்த மேட்டர் வந்ததுனால ஜஸ்ட் செட் தட் சென்டென்ஸ். ஓகே கிளியர்? அதுக்கு பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் தேவையில்லைன்னு மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டா போதும் பிரசிடென்ட் சிலபஸ்ல. டன். தேங்க்யூ. So you'll be having half an hour break. So the time 1 o'clock. So 1:30, please assemble back. You'll be having current affairs discussion. Okay? Lunch break till 1:30.